என்கின்ற பெயரையும் சூட்டியிருக்கிறார்கள். காமராசர் நல்ல பெயர் என்று சொன்னால் காமராசர் என்று பெயர் சூட்டியிருக்கின்றார்கள். முத்தையா என்று பெயர் சூட்டியிருக்கின்றார்கள். வகுப்புரிமை தீர்மானத்தை கொண்டு வந்து உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு முத்தையா என்று பெயர் சூட்டுங்கள் என்று சொன்னார்கள். அதே போல தமிழர் தலைவர் அவர்கள் இன்றைக்கு பல பேருக்கு விபி சிங் என்று கூட பெயர் சூட்டியிருக்கிறார்கள். பல இது போன்ற இயக்க தொண்டர்களுக்கு பல பேருக்கு காமராஜ் என்று இருக்கும் என்று சொன்னால் அது முக்கால்வாசி பெரியார் சூட்டிய பெயராகத்தான் இருக்கும். அந்த வகையிலே பெரியாரால் பெயர் சூட்டப்பட்ட, பெரியாரால் பாராட்டப்பட்ட பெருவளப்பூரை சேர்ந்த அங்கே சட்ட எரிப்பு போராட்ட வீரர்கள் ஐயா தாடி சிதம்பரம் போன்றவர்களையெல்லாம் நாங்கள் நேராக அறிந்திருக்கிறோம். ஐயா வெங்கடாஜலம் அவர்கள் ஐயா தமிழ்ச்சடர் வீட்டிற்கு அடிக்கடி வந்திருக்கிறார்கள். அவரோடு உரையாடக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைத்திருக்கிறது. அவர் மறைந்த போதும் நாங்கள் சென்றோம். அவருடைய படத்திறப்புக்கும் சென்று அங்கே இவரை போன்ற ஐயா சித்தார்த்தனை அங்கு அப்பொழுதுதான் முதலாக நான் சந்தித்தேன். அவருடைய பிள்ளைகள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த பெருவுடப்போருக்கு நுழைகின்ற பொழுதே அது ஒரு கொள்கை கோட்டையில் நுழைவது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கும். அங்கே இருக்கக்கூடிய பெரியார் சிலை, அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகள், அங்கே இருக்கக்கூடிய அந்த தேநீர் கடை ஒன்று இருக்கிறது, அது போன்ற அந்த இல்லங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே ஒரு பெரியாருடைய ஒரு கொள்கை கோட்டைக்குள் நுழைந்து விட்டோமோ என்று சொல்லக்கூடிய வகையிலே திகழக்கூடிய அருமையான ஒரு ஊர் அந்த பெருவளப்பூர். அந்த பெருவளப்பூரிலிருந்து இன்று மும்பையிலே இருந்து அங்கே தன்னுடைய தொழிலை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா சித்தார்த்தன் அவர்கள் இன்றைக்கு தலைமையேற்றிருப்பது மிகுந்த பொருத்தமானது. அந்த வகையிலே அவருக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு பாடல் பாடுவதாக அறிவிக்கப்பட்ட ஐயா பொற்செழியன் அவர்கள் மிக சிறப்பாக ஆசிரியரை பற்றி கவிதை எழுதி வாசித்தார்கள். இன்றைக்கு 470வது நிகழ்ச்சியாக நடத்தி கொண்டு இன்னும் ஒரு மாத காலத்திலே கிட்டத்தட்ட 600 நிகழ்ச்சி தொட இருக்கக்கூடிய அறிவொளி காணொலி மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்க சேரலாதன் அவர்களே, ஐயா தாமோதரன் அவர்களே, ஐயா மோகன்ராஜ் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பெங்களூர்லேருந்து ஐயா பெரியார் பெருந்தொண்டர் ஐயா முத்துச்செல்வனார் அவர்களே, ஐயா சிக்காகோ வேலாயுதம் அவர்களே, ஐயா மாணிக்கம் அவர்களே, ஐயா துரைராஜ் அவர்களே, ஐயா தாமோதரர்களால் இளைஞர்கள் சொல்லப்பட்ட ஐயா தமிழ்ச்செல்வர் அவர்களே, அருமை சகோதரி கிரேசி அவர்களே, அம்மா அவர்களே, இன்னும் பல்வேறு தோழர்கள் இங்கே பெருந்தொடர்களை கலந்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்களையும் ஒவ்வொருவரையும் பெயரில் அழைத்ததாக நினைத்துக் கொண்டு அனைத்து பெரியார் பெருந்தொண்டர்களுக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்தான் வீரமணி தமிழ் இனத்தின் ஜீவநதி, அவர்தான் வீரமணி தமிழ் இனத்தின் ஜீவநதி, அவர்தான் வீரமணி தமிழ் இனத்தின் ஜீவநதி. பெரியார் கொள்கையை பேசுகின்றார், மழலை பேச்சுதல் மனம் வீசுகின்றார். பெரியார் கொள்கையை பேசுகின்றார், மழலை பேச்சு முதல் மனம் வீசுகின்றார். ஓயா உழைப்பில் மூழ்குகின்றார், ஓய்வு வேண்டும் என்றால் சிறை ஏகுகின்றார். அவர்தான் வீரமணி தமிழ் இனத்தின் ஜீவநதி. பெரியாரை இழந்த மானிடம் பெரும் ஆறுதல் பெறுவது இவரிடம், பெரியாரை இழந்த மானிடம் பெரும் ஆறுதல் பெறுவது இவரிடம். கடிகாரமும் ஓட தவறிடும் இவரின் கால்களோ என்றென்றும் ஓடிடும், கடிகாரமும் ஓட தவறிடும் இவரின் கால்களோ என்றென்றும் ஓடிடும். அவர்தான் வீரமணி தமிழ் இனத்தின் ஜீவநதி. வகுப்புரிமைக்கு போராட்டம் இள விடுதலைக்கான முன்னேற்றம், வகுப்புரிமைக்கு போராட்டம் விடுதலைக்கான முன்னோட்டம். பெண்ணுரிமைக்கு செயல் திட்டம் இவர் பேச்சும் மூச்சும் மின்னோட்டம். அவர்தான் வீரமணி தமிழ் இனத்தின் ஜீவநதி. எழுச்சி முரசம் கொட்டுகின்றார் என உரிமை போரை துவக்குகின்றார், எழுச்சி முரசம் கொட்டுகின்றார் என உரிமை போரை துவக்குகின்றார். இவரே எங்கள் தலைவர் என்று எங்கும் தமிழர் போற்றுகின்றார், இவரே எங்கள் தலைவர் என்று எங்கும் தமிழர் போற்றுகின்றார். அவர்தான் வீரமணி தமிழ் இனத்தின் ஜீவநதி. கவிஞர் கடிப்பூன்றன் அவர்கள் எழுதிய இந்த பாடலை கவிதையாக வாசிக்கலாம் என்று நினைத்தேன். இருந்தாலும் எனக்குள் ஏற்பட்ட அந்த உணர்வு ஏதோ முடிந்தவரை அதை பாடலாம் என்று பாடியிருக்கின்றேன். என்னுடைய குரலும் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களாக கம்மி போயிருக்கிறது. அந்த நிலையிலும் இதை நான் இங்கே பாடியது எனக்கு பெருமையாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு பிறந்தநாள் கண்டு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அருமை தலைவர், தமிழ் இனத்தினுடைய காவலர், தமிழ் இன தளபதி என்று பலராலும் அழைக்கப்பட்டு
இன்றைக்கு தமிழர் தலைவராக உயர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய அருமை தலைவர் வீரமணி மற்றும் பிறவாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு நாம் எந்த நிலையில இருப்போம் என்பதை நினைத்து பார்க்கவே நமக்கு அச்சமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு இந்த சமூக நீதி வரலாறே தெரியவில்லை. தமிழக இளைஞர்களுக்கு யாருக்குமே அந்த சமூக நீதி வரலாறு என்பதே தெரியவில்லை. பல பிற்படுத்தப்பட்ட தோழர்களுக்கே இன்னும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு இருக்கிறது என்று எண்ணம் இருந்து கொண்டிருக்கிறது. கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களை கேட்டால் இன்றைக்கும் எதற்காக பட்டியல் இனத்தவருக்கு இடஒதுக்கீடு என்று கேட்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஏன் உனக்கும் தான் இடஒதுக்கீடு இருக்கிறது, உனக்கு தெரியாத என்கின்ற பொழுது அது அப்பொழுதுதான் அவர்கள் உணர்ந்து பார்க்கிறார்கள். இப்படி இடஒதுக்கீடு இருப்பதே அவர்களுக்கு தெரியாமல் இருக்கின்ற பொழுது அந்த இடஒதுக்கீடை பெற்று தந்தவர் தமிழர் தலைவர் என்பது அவர்களுக்கு எப்படி தெரிந்திருக்கும்? ஒட்டுமொத்தமாகவே தமிழினம் என்பது நன்றி இல்லாத ஒரு சமுதாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. நன்றி பாராட்டுவது தமிழருக்கு நன்றி என்று சொல்வார்கள். அதுபோல தமிழினம் எந்த இனமும், அது பட்டியல் இனமாக இருந்தாலும் சரி, அது பிற்படுத்தப்பட்ட இனமாக இருந்தாலும் சரி, அவர்கள் நன்றி பாராட்டாத ஒரு தன்மையில இருந்து கொண்டிருப்பது மிகுந்த வேதனை அளிக்கின்றது. ஆனால் அதே நேரத்திலே எதிரிகள் மிக சரியாக கணித்திருக்கிறார்கள். இந்த கருத்துக்கு யார் சொந்தக்காரர், இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய உரிமைகளுக்கு யார் அதுக்கு ஜவாப்தாரி, அதனை யார் பெற்று தந்து கொண்டிருக்கிறார்கள்? தந்தை பெரியாரோடு அது முடிந்து போயிருக்கும் என்று நாம் கருதினோம். இன்றைக்கும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பெரியார் காலத்திலே வெறும் 49% தான் இருந்தது. அது இன்றைக்கு 69% மாறி இருக்கிறது. அதே போல அகில இந்திய அளவிலே மத்திய அரசு பணிகளிலே இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லாமல் இருந்தது. இன்றைக்கு 27% தமிழகத்தில் மாத்திரமல்ல அகில இந்திய அளவிற்கும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கெல்லாம் யார் காரணம் என்பதை இன்றைக்கு எதிரிகள் உணர்ந்திருக்கிறார்கள். அதனால்தான் எதிரிகள் தமிழர் தலைவர் அவர்களை வசைபாடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழர் தலைவருடைய முகநூலை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அந்த வசை மொழிகள் தான் அதிகமாக இருக்கும். அவர் ஒரு அறிக்கை எழுதியிருந்தால் அந்த அறிக்கையில என்ன குறிப்பிட்டிருக்கிறார்கள், அதில் எதனை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள், அதில் உள்ள நியாயம் என்ன, அறிவுபூர்வமான கருத்து என்ன என்பதை பற்றியெல்லாம் எவரும் கவனிப்பதே கிடையாது. ஆசிரியர் வீரமணி என்று ஒரு பதிவு வந்தாலே உடனடியாக அங்கே ஒரு சங்கிகள் மிக ஆபாசமாக அருவறுப்பாக ஒரு பதிவுகளை போட்டுவிட்டு செல்கின்றார்கள். அதற்கெல்லாம் ஆரம்பத்தில் நானெல்லாம் கூட பதில் கொடுத்து கொண்டிருந்தேன். ஆனால் இன்றைக்கு அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லி அவர்களே புரிய வைக்க முடியாது. என்று சொன்னால் ஒரு சூரியனை பார்த்து நாய் குறைக்கிறது என்று சொன்னால் அந்த நாயை நாம் என்ன செய்ய முடியும்? அது அறிவு கட்ட நாய் குறைத்து கொண்டுதான் இருக்கும். அதே போல இன்றைக்கு கழிவறைகளிலே சில பேர் எழுதி எதையாவது ஆபாசமாக எழுதி சுகம் கண்டு கொண்டிருப்பார்கள். அவர்கள் யார் என்பதே தெரியாது. ஆனால் எதையாவது எழுதி யாரை பற்றியாவது மிக மோசமாக எழுதியிருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் எதை சொல்லியும் நாம் புரிய வைக்க முடியாது. அப்படிப்பட்ட மனநிலையில் தான் தமிழர் தலைவர் அவருடைய முகநூல் பதிவிலே மிகவும் ஆபாசமாக எழுதி கொண்டிருக்கிறார்கள். அந்த எதிரிகளிடம் அவர்கள் கூலி பெற்றுக்கொண்டு ஆசிரியரை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எதிரிகள் மிக திட்டமிட்டு மிக சரியாக காயை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இவரால் தான் இந்த உரிமைகள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் ஆசிரியர்களை பற்றி அவர்கள் மிகவும் இழிவாக மோசமாக பேசக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இருக்கிறது. தந்தை பெரியாரை பற்றியே மிக மோசமாக பேசக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு சங்கிகள் சென்று கொண்டிருக்கிறார்கள். பெரியார் தேச விரோதியாக இருந்தார், தேசப்பற்று இல்லாமல் இருந்தார், வெள்ளைக்காரனுக்கு வாழ் பிடித்தார் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பெரியார் சொன்னதையெல்லாம் இப்பொழுது நீங்கள் சொல்ல முடியுமா என்று மாலன் போன்ற அறிவுஜீவிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சாணக்கியா டிவி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ரங்கராஜ் பாண்டே போன்றவர்களெல்லாம் பெரியாருடைய கருத்துக்களை மிக திரித்தும் மறைத்தும் பழித்தும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இருந்த இடத்திலே இன்றைக்கு இருந்து கொண்டு எழுதி கொண்டிருக்கக்கூடிய குருமூர்த்தி போன்றவர்கள் ஆசிரியரை பற்றி மிக அவதூறான செய்திகளை, பல செய்திகளை எழுதி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழினத்தின் ஒப்பற்ற ஒரு முதல்வராக இருக்கக்கூடிய சமூக நீதியின் சரித்திர நாயகர் ஐயா ஸ்டாலின் அவர்களிடத்திலே அவர்கள் இந்த முதல்வராக வருவதற்கு முன்னதாகவே அவர்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு அறிவுரை என்று எழுதக்கூடிய வகையில எழுதி நீங்கள் வீரமணி அவர்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று அவர்கள் அறிவுரை சொல்கிறார்கள். யாருக்கு யார் அறிவுரை சொல்வது? தமிழர் தலைவர் அவர்களை பற்றி ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாதா? அவருடைய கொள்கையை பற்றி அவருக்கு தெரியாதா? அவருடைய தொண்டினை பற்றி தெரியாதா? அவருடைய பகுத்தறிவை பற்றி தெரியாதா? அன்றைக்கு மிசா வந்த பொழுது சட்டத்திலே ஆசிரியர் அவர்களை கைது செய்து சிறையிலே போட்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு உருவத்தை கொண்டு வந்து காவலர்கள் தள்ளுகின்றார்கள். அது அவர் இடறி விழுந்தது நம்முடைய தமிழர் தலைவருடைய உடல் மீது. அது யார் என்று கேட்கின்றோம். நான் தான் ஸ்டாலின் என்று சொன்ன பொழுது உன்னை கூட விட்டு வைக்கவில்லை அந்த காவல்துறை என்று சொல்லி அவரை கட்டி அணைத்து அவருக்கு ஆறுதல் சொன்ன தமிழர் தலைவர். அவர் எத்தனை ஆண்டு காலத்திற்கு முன்னால் இதை செய்திருக்கிறார்கள். அவருக்கு அடைக்கலம் கொடுத்து இன்று வரைக்கும்
அவருடைய வளர்ச்சியை உச்சிமோந்து பாராட்டி கொண்டிருக்கக்கூடிய வீரமணியிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று குருமூர்த்தி போன்றவர்கள் அறிவுரை சொல்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய மனத்திலே ஆசிரியரை பற்றிய எப்படிப்பட்ட எண்ணம் இருந்திருக்கிறது. இவர் ஓட்டுக்காக மக்களிடம் வருவார். ஓட்டுக்காக வருகின்ற பொழுது அந்த பெரியாருடைய கருத்துக்களை சொன்னால் ஓட்டு விழுவாது, தமிழர் தலைவர் அவர்கள் வந்தால் அவருக்கு ஓட்டு கிடைக்காது என்றெல்லாம் அவர்கள் தவறான பிரச்சாரம் செய்தார்கள். கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே அதே குருமூர்த்தி என்ன எழுதினார்? இன்றைக்கு பொள்ளாச்சியில் நடந்த சம்பவம் மிக மோசமான சம்பவம். பாலியல் துன்புறுத்தல், நூற்றுக்கணக்கான பெண்கள் அதிலே பாதிக்கப்பட்டார்கள். அதில் நமக்கெல்லாம் மிகுந்த வருத்தமாக இருந்தது. திராவிட ஆட்சி என்று சொல்லிக்கொண்டு ஒரு மோசமான ஆட்சியை நடத்தி கொண்டிருந்த ஜெயலலிதாவுடைய அடிவருடிகள் நடத்திய ஆட்சியிலே மிக மோசமான ஒரு செயல் நடந்தது. அப்பொழுது அதை பற்றி எழுத வந்த அந்த குருமூர்த்தி என்ன எழுதுகிறார் என்றால், இந்த ஒழுக்கக்கேட்டுக்கு காரணம் பெரியார் தான் என்று எழுதுகின்றார். பெரியாருடைய அந்த நாத்திக சிந்தனை, நாத்திகம் என்றால் ஒழுக்கம் இல்லை என்று சொல்லி அந்த ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் தரக்கூடாது என்கின்ற கருத்தினை பெரியார் பரப்பி இருக்கின்றார். அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு இந்த ஒழுக்கக்கேடு நடந்திருக்கிறது என்று அவர் மிகவும் கூச்சம் இல்லாமல், அறிவு நடையம் இல்லாமல் எழுதினார். உடனடியாக ஆசிரியர் அவர்கள் பெரியார் திருநிலையை கூட்டம் போட்டு, பெரியார் என்பவர் பக்தியை விட ஒழுக்கம் உயர்வானது, பக்தி என்பது தனி சொத்து, ஒழுக்கம் என்பது பொது சொத்து, பக்தி இல்லாவிட்டால் எந்த நஷ்டமும் இல்லை, ஒழுக்கம் இல்லாவிட்டால் எல்லாம் பால் என்று சொன்ன பெரியாரை பார்த்தா இப்படிப்பட்ட கேள்வி கேட்கின்றீர்கள், உங்களுடைய மதம் எப்படிப்பட்ட மதம், உங்களுடைய கடவுள்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றெல்லாம் சொல்லி பல்வேறு ஆதாரங்களை எடுத்து சொன்னார்கள். எடுத்து சொன்ன நேரத்திலே கிருஷ்ணனுடைய அந்த லீலையை, அவன் செய்த காம சேட்டைகள் எல்லாம் எடுத்து சொன்ன பொழுது உடனடியாக என்ன சொன்னான்னா, கிருஷ்ணனை இழிவுபடுத்திட்டான், எங்க இந்து மத கடவுளை இழிவுபடுத்தினான் என்று சொல்லி ஆசிரியரை பற்றி மிக கேவலமாக பேசினார்கள். மிக கேவலமாக பேசி இப்படிப்பட்ட இந்து மத கடவுள்களை ஆபாசமாக பேசிய, இழிவாக பேசிய வீரமணி ஆதரிக்கும் திமுக கூட்டணிக்கு அவங்களுடைய ஓட்டு என்றெல்லாம் பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் என்ன நடந்தது? எப்படி 1971 ராமனை செருப்பால் அடித்தார் பெரியார் என்று சொல்லி ஒரு பிரச்சாரம் செய்தார்களோ அதே போன்ற பிரச்சாரத்தை பார்ட்னர்களை திட்டமிட்டு செய்தார்கள். ஆனால் அன்றைக்கு மிக அதிக அளவிலே வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் 1971 பெற்றது போல 2019 நடந்த தேர்தலிலும் மிகச் சிறப்பான வெற்றியினை, எதிரிகளுக்கு ஒரே ஒரு இடத்தை மட்டும் போனால் புகழ்ந்து விட்டு கொடுத்து அனைத்து இடங்களிலும் திமுகவினுடைய கூட்டணி கட்சியினரும் வெற்றி பெற்றார்கள். தந்தை பெரியார் வழியிலே தமிழர் தலைவர்கள் எல்லா ஊர்களுக்கும் சென்று பிரச்சாரம் செய்தார்கள். அவர் போன இடத்திலெல்லாம் அத்தனை தொகுதிகளும் மாபெரும் வெற்றி. பார்ப்பனர்கள் எப்படியாவது தமிழர்களை குழப்பி விட வேண்டும், திமுகவை பயமுறுத்தி விட வேண்டும், இப்படிப்பட்ட வீரமணியோடு நீங்கள் தொடர்பு கொள்ளாதீர்கள் என்று சொல்லி அது பிரித்து விட வேண்டும். ஏனென்று சொன்னால் கொள்கை பாடம் எடுக்கக்கூடியவர் தமிழர் தலைவர். இவர் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டுமல்ல, அவருடைய தந்தை முத்துவேல் கருணாநிதி அவர்களுக்கும் கொள்கை பாடம் எடுத்தவர். அதே போல பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கும் மிகுந்த நெருக்கமாக கொள்கை பாசத்தோடு பழகியவர். அப்படிப்பட்ட தமிழர் தலைவர் தந்தை பெரியாரோடு பழகி, பல முதலமைச்சரோடு பழகிய காமராஜர் போன்றவர்களோடு, பக்தவச்சலம் போன்றவர்களோடு, அண்ணாவோடு, கலைஞரோடெல்லாம் பழகி, எம்ஜிஆரோடு பழகி, ஜெயலலிதாவோடும் பழகினார்கள். அப்படிப்பட்ட அனுபவமிக்க ஆசிரியர் அவர்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை கொள்கையை வயப்படுத்தி விடுவார், கொள்கை நெறியிலே அவர் கொண்டு சேர்த்து விடுவார் என்பதற்காக அவரோடு பிரிக்க வேண்டும் என்று சொல்லி எதிரிகள் முயற்சி செய்தார்கள். ஆனால் அது நடக்கவில்லை. இன்றைக்கு தளபதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு ஆட்சிக்கு பொறுப்பேற்றவுடன் எத்தனை காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனை திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். யாரும் எதிர்பார்க்காத வகையிலே கூட பல திட்டங்களை தீட்டி அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும். கலைஞர் அவர்கள் 2006 தேர்தலில் நின்ற பொழுது அன்றைக்கு அதற்கு முன்பு வரை நாம் அவரை எதிர்த்து கொண்டிருந்தோம். ஜெயலலிதா அவர்களோடு ஐயா பாஜகவோடு கூட்டணி சேர்ந்திருந்தார்கள். அதனால் அந்த காலகட்டத்திலே கலைஞருடைய செயல் தவறு என்று நகுதல் பொருட்டு என்று நட்டல் மிகுதித்து கண் மேற்றெடுத்தல் பொருட்டு என்கின்ற வகையிலே நம்முடைய நீண்டகால பகுத்தறிவு கொள்கை உறவுள்ளவர்களாக இருந்தாலும் அந்த வரக்கூடாத ஒரு நச்சு, பாஜக என்ற நச்சு தமிழகத்திலே வந்துவிட்டதே. திமுக, அண்ணா திமுக, மதிமுக இந்த கட்சிகள் எல்லாம் மாறி மாறி அவர்களை தலையில் தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறார்களே, தோளில் தூக்கி அவர்களை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக ஜெயலலிதா கூட்டணியில் சேர்ந்தால் அவர்களை கண்டிப்பது, வைகோ அவர்கள் கூட்டணியில் சேர்ந்தால் அவர்களை கண்டிப்பது, கலைஞர் அவர்கள் கூட்டணி சேர்ந்தால் அவர்களை கண்டிப்பது என்று சொல்லி பாஜகவோடு எப்பொழுதெல்லாம் நம்முடைய திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் சேருகின்றார்களோ அப்பொழுதெல்லாம் கண்டித்து பேசிய கலைஞர் நம்முடைய தமிழர் தலைவர் அவர்கள். ஆனாலும் கலைஞர் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? திராவிடர் கழகத்துக்கும் திமுகவுக்கும் முரண்பாடு இருந்தது, நாம சண்டை போட்டுக்கிட்டு கூட இருந்தோம், இருந்தாலும் தாய் வீட்டுல என்ன நடக்குதுன்னு நான் எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பேன்,
அது தவறான நோக்கம் இல்லை. நான் பிறந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய வழியை நான் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் என்னுடைய தாய் வீட்டை எட்டி பார்ப்பேன் என்று சொல்லி அந்த தனையனாக இருந்து அதனை சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட கலைஞர் அவர்கள் 2006 தேர்தல் நின்ற பொழுது ஐயா அவர்கள் என்ன கௌரிக்க வைக்கிறார்கள். 2004 அந்த நாடாளுமன்ற தேர்தலிலே கலைஞர் அவர்கள் கேட்காமலேயே முன் வந்து ஆதரித்து 40க்கு 40 நம்முடைய வெற்றி தான் என்று சொல்லி வெற்றி பெற வைத்தார்கள். பாஜகவோடு கூட்டணி சேர்பவர்கள் யாருக்கும் எந்த இடமும் கிடைக்கக்கூடாது என்கின்ற நிலையை உருவாக்கி அன்றைக்கு கலைஞர் அவர்கள் கூட சொன்னார்கள் 38 இடம் நமக்கு வெற்றி உறுதி என்று சொன்னார்கள். ஆசிரியர் சொன்னார், இங்கே திருவரம்பூர்ல தான் சொன்னார். அவருடைய உரையை நான் நேரடியாக கேட்டு இருக்கிறேன். கலைஞர் அவர்களுக்கு தாராள மனசு, 2 இடத்தை அவர்களுக்கு கொடுக்க நினைக்கிறார். அந்த 2 இடம் கூட கிடைக்காது, 40 நமதே என்று சொன்னார். சொன்னது நடந்தது. அப்படிப்பட்ட நிலையிலே சட்டமன்ற தேர்தல் வந்த பொழுது கலைஞர் அவர்களிடத்திலே கோரிக்கை வைக்கிறார்கள். இங்கே ஆட்சிக்கு வந்தவுடன் முதலாக நீங்கள் அனைத்து சாதியினரும் அர்த்தராக வேண்டும் என்கின்ற சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். கலைஞர் அவர்களும் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து அதிலே தான் போடுவேன் என்று சொன்னார்கள். அதே போல அன்றைக்கு செய்தார்கள். இப்படி கலைஞர் அவர்களையே தன் வயப்படுத்தி, கொள்கையை வயப்படுத்தி பெரியார் கொள்கையிலே நடக்க வைத்தவர். அப்படி நடக்க வைத்த கலைஞர் அவர்களை நடக்க வைத்த நம்முடைய தமிழர் தலைவர் இன்றைக்கு ஸ்டாலின் அவரிடத்தில் இந்த கோரிக்கையை கூட வைக்கல. ஆனாலும் தந்தை பெரியாருடைய இதயத்தை நெஞ்சிலே தைத்த முள்ளை அகற்றுவதற்காக கலைஞர் கொண்டு வந்த சட்டத்தை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் பார்ப்பனர்கள். அதை நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் நிறைவேற்றி தீர வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு மனதிலே எப்படிப்பட்ட கொள்கை உணர்வு இருந்திருந்தால் அந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் என்கின்ற அந்த ஆணையை நிறைவேற்றி இன்றைக்கு பல கோயில்களிலே நம்முடைய தமிழர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் அர்ச்சகர்கள் ஆகியிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கெல்லாம் என்ன காரணம்? அவருடைய கொள்கை உணர்வு தான். இந்த இப்படிப்பட்ட செயல்களை செய்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அவர்கள் பிரித்தாளும் சூழ்ச்சியினை, பார்ப்பனுடைய அந்த இயல்பான போக்கு, அந்த பிரித்தாளும் சூழ்ச்சியினை கை கொண்டு நம்மை பார்த்தார்கள். ஆனால் அது நடக்கவில்லை. இன்றைக்கு கூட பார்த்தோம் என்று சொன்னால் நாம் யாரும் அந்த கோரிக்கையை வைக்கவில்லை, எதிர்பார்க்கவும் இல்லை. இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது? வருகின்ற பொங்கல் விழாவுக்கு மக்களுக்கு அந்த பொங்கல் பரிசு வழங்கக்கூடிய பை வெளிவந்திருக்கிறது. இதற்கு முன்பு கல்லூரி பள்ளி மாணவர்களுக்கான பை வந்த பொழுது கூட அதிலே முன்னாள் முதல்வர்கள் ஜெயலலிதாவுடைய படமும் எடப்பாடியுடைய படமும் வந்தது. இருந்தால் இருந்து விட்டு போகட்டும், அதையெல்லாம் மாற்ற வேண்டாம், அதிலே பல கோடி ரூபாய் நமக்கு செலவாகும், இருந்து விட்டு போகட்டும் என்று சொல்லி அதை அனுமதித்த நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு பொங்கலுக்கான பரிசு அந்த பையிலே ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? தை முதல் நாள் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள் என்று அச்சிட்டு இருக்கிறார்கள். ஆக நாம் எதிர்பாராத இன்ப அதிர்ச்சி. தமிழர்களை பண்பாட்டு ரீதியாக அழுத்தியவர்கள் பார்ப்பனர்கள். நம்முடைய தமிழருடைய மானத்தையும் அறிவையும் கெடுத்து அறிவுக்கு பொருத்தமில்லாத ஆபாசமான கதைகளை குறித்து பெறபவ விபவ சுக்கில பிரமோத பிரஜோதிபதி ஆங்கிரச திமுக பவ யுவ தாது என்று சொல்லக்கூடிய 60 ஆண்டுகளையும் புகுத்தி தமிழனுடைய ஆண்டு என்று சொல்லி தமிழன் தலையிலே திணித்தார்கள். அதில் சொல்லப்படக்கூடிய கதைகள் மிக மிக ஆபாசமானது. ஒரு நாரதனுக்கும் கிருஷ்ணனுக்கும் பிறந்த அந்த பிள்ளைகள் என்று சொல்லி அது ஒழுக்கக்கேடு. பெரியாரால் தான் ஒழுக்கக்கேடு நடந்திருக்கிறது என்று குருமூர்த்தி போன்றவர்கள் வாய்ப்பு பேசுகின்றார்களே. ஆனால் அந்த ஒழுக்கக்கேட்டினுடைய ஒரு ஒட்டுமொத்த ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய இந்து மதத்திலே அது கிருஷ்ணனுடைய ஒழுக்கக்கேட்டை குறிக்கிறதா, நாரதனுடைய ஒழுக்கக்கேட்டை குறிக்கிறதா என்று சொல்லக்கூடிய வகையிலே 2 பேரும் ஒழுக்கக்கேடாக நடந்து கொண்டு அதன் மூலமாக பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளைகள் அனைத்தும் ஆண் பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுடைய பெயர்களில் தான் தமிழுடைய ஆண்டு அழைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம் மீது திணித்து வைத்திருந்தார்களே. இது மிகப்பெரிய பண்பாட்டு திணிப்பு. அந்த பண்பாட்டு திணிப்பை முறியடித்து பண்பாட்டு புரட்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி தமிழர் தலைவர் அவர்கள் பல ஆண்டு காலமாக கோரிக்கை வைத்து வந்தார்கள். அதற்காக நாம் போராடி வந்திருக்கிறோம். கலைஞர் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்திலே அந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்த நேரத்திலே இங்க எதிரிகள் எல்லாம் துள்ளி குதித்தார்கள். அதற்கு நாம் எடுத்து வைக்கக்கூடிய வாதங்களுக்கு அறிவுபூர்வமாக எந்த பதிலும் சொல்லல. ஏண்டா தமிழ் இல்லாத ஒரு வார்த்தை, தமிழ் இல்லாத சொல் தமிழனுக்கு ஆண்டாக எப்படி இருக்க முடியும் என்று கேட்டால் அது அப்படித்தான் நாங்கள் காலங்காலமாக கடைபிடித்து வந்தோம், அதை நாங்கள் கடைபிடிப்போம் என்று சொல்லி அது தவறு என்று சொல்லி பேசிக்கொண்டு வந்தார்கள் பார்ப்பனர். மீண்டும் ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா அதற்கு முன்பு நம்முடைய பேச்சை கேட்டு நமக்காக சட்டம் இயற்றியவர். நாம் ஆசிரியருடைய சொல்லை கேட்டு அந்த சமூக நீதி காத்த வீராங்கனை என்று பட்டம் பெறக்கூடிய அளவிற்கு செயல்பட்ட ஜெயலலிதா அதற்கு பின்பு பார்ப்பனருடைய அந்த ஆலோசனையை கேட்டு தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு என்பதை மாற்றி மீண்டும் சித்திரை ஒன்றுக்கு கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு என்ன நிலைமை?
நாம் யாரும் கோரிக்கை வைக்கவில்லை. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. ஆனால் அந்த அறிவிப்பு யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்று சொல்வது போல அந்த தை முதல் நாள் தமிழ் புத்தாண்டு என்ற அறிவிப்பு அந்த பொங்கல் பரிசு பையிலே வந்திருக்கிறது என்று சொன்னால் நமக்கெல்லாம் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி, எவ்வளவு பெரிய சிறப்பு, எப்படிப்பட்ட ஒரு முதல்வரை நாம் பெற்றிருக்கிறோம். கலைஞர் அவர்களை விட மிக சிறப்பான மகத்தான மனிதராக இவர்கள் வந்து விடுவார்கள் என்கின்ற ஒரு ஒரு நமக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கிறது. இன்னைக்கு கலைஞர் அவர்களை ஆதரித்ததை விட மிக அதிகமாக மிக மகிழ்ச்சியாக நம்முடைய தமிழர் தலைவர்கள் ஆதரிக்கிறார் என்று சொன்னால் அதற்கெல்லாம் காரணம் இதுதான். கலைஞர்களிடம் பயிற்சி எடுத்து அவர்கள் முழுக்க முழுக்க கொள்கைவாதியாக மாறி இருக்கிறார்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இன்றைக்கு வந்து அந்த பண்பாட்டு புரட்சியை செய்ய இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே தமிழர் தலைவர் அவர்கள் நேற்றைய தினம் அந்த அவருடைய பிறந்த நாள் உரையிலே பேசுகின்றார். அங்கே கலந்து கொண்ட நம்முடைய வலது கம்யூனிஸ்ட் சேர்ந்த ஐயா முத்தரசன் அவர்கள் சொல்லுகின்றார், நீங்கள் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்க வேண்டும். உங்களுடைய வயது அதிகமாகிவிட்டது, உங்களுடைய உடல்நலன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வந்து கொரோனா காலத்திலே பல பேருக்கும் பாதிப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஆலோசனை எங்களுக்கு முக்கியம். நீங்கள் வீட்டிலே இருங்கள், வெளியே போகாதீர்கள். நீங்கள் எங்களுக்கெல்லாம் ஆலோசனை சொல்லுங்கள், அறிக்கையில் எழுதி கொண்டிருங்கள், விடுதலையிலே அறிக்கையில் எழுதுங்கள். அதை பார்த்து நாங்கள் உங்கள் வழியை நடக்கிறோம் என்று சொன்ன பொழுது ஐயா அவர்கள் அதற்கு உடம்படவில்லை. நான் அதுக்கு அப்படி இருக்க முடியாது, நான் கிழவன் கிடையாது. அது சொல்ற, நான் கிழவன் கிடையாது. ஏன்னா 93 வயசுல மறைந்த அந்த 94 வயதிலே மறைந்த பெரியார் அவர் தன்னை கிழவன் என்று ஒத்துக்கொண்டதில்லை. வயதில் அறிவில் முதியார் வாய்மை போருக்கு என்று இளையார் என்று சொல்லி இளைஞராகவே வாழ்ந்த பெரியாருடைய தொண்டன் நான் கிழவன் கிடையாது, நான் இன்னும் நீண்ட காலம் இளைஞராக இருப்பேன் என்று சொல்லுகின்றார். அந்த வகையிலே நான் மக்களை சந்திப்பேன், மக்களை சந்தித்து உரையாடுவதுதான் எனக்கு மகிழ்ச்சி, தொண்டர்களை சந்தித்து உரையாடுவதுதான் மகிழ்ச்சி, மக்களுக்காக குரல் கொடுப்பதன் மகிழ்ச்சி. நான் ஒரு இடத்தில் என்னால் முடங்கி இருக்க முடியாது என்று சொல்லி அழுத்தம் திருத்தமாக சொல்லுகின்றார் என்று சொன்னால் அதுதான் நம்முடைய தமிழர் தலைவர் அவர்களுக்கு இன்றைக்கு 89 ஆண்டு பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் இதற்கு முன்பு அவர்கள் பிறந்த நாளை அவர் கொண்டாடினாரா? எப்படி வியப்பாக இருக்கிறது. எந்த ஒரு பிறந்த நாளுக்கும் அவர்கள் வீட்டு இல்லத்தில் இருக்க மாட்டார், எங்கே இருக்கிறார் என்று யாருக்கும் தெரியாது. அவர் மாத்திரமல்ல, அவருடைய துணைவியார் அம்மா அவர்களும் அங்கே வீட்டில் இருக்க மாட்டார், அவருடைய மகன்களும் இருக்க மாட்டார்கள், பிள்ளைகளும் இருக்க மாட்டார்கள். அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. பிறந்தநாள் விழாவே தேவையில்லை என்று சொல்லி அவர்கள் தன்னை மறைத்து கொண்டு அது அறிக்கை மட்டும் எழுதி கொண்டிருப்பார்கள். விடுதலையின் வாயிலாகத்தான் நம்மோடு உரையாடுவார். அப்படிப்பட்ட தலைவர் அவர்கள் கலைஞர் அவருடைய வேண்டுகோளை ஏற்று 75வது ஆண்டு பிறந்த நாளைத்தான் அவர்கள் கொண்டாட ஆரம்பித்தார்கள். அதுவும் அவர் கொண்டாடவில்லை. அவர் என்ன செய்தார்? எனக்கு பிறந்த நாள் விழா என்பது என்னுடைய மகிழ்ச்சிக்காக அல்ல, இந்த இனத்திற்காக, இனத்தினுடைய விடுதலைக்காக, தந்தை பெரியாருடைய கொள்கையை மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அதை ஒத்துக்கொண்டேன். கலைஞர் அவர்கள் வற்புறுத்தியதால் நான் ஒத்துக்கொண்டேன் என்று சொல்லி அதற்கு உடன்பட்டு அந்த 75வது பிறந்த நாளிலிருந்து நாம் ஆண்டுதோறும் அவருக்கு நாம் விடுதலை சந்தாக்களை வழங்கி கொண்டிருக்கிறோம். 50,000 சந்தாக்களை வழங்கினோம். அதுபோல தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் பல சந்தாக்களை வழங்கி அந்த சந்தாக்களை பெறுவதன் மூலமாகத்தான் என்னுடைய வாழ்நாள் கூடும். எனக்கு அந்த சந்தாக்களை அளித்தாருங்கள், சால்வைக்கு பதிலாக சந்தாக்களை கொடுங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு இடத்திலும் அவர்கள் சொல்வார்கள். அந்த அடிப்படையில தான் இன்றைக்கு நாம் ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய பிறந்தநாள் விழாவை அவரை மகிழ்விக்கக்கூடிய வகையிலே அந்த விடுதலை சந்தாக்களை நாம் பெற்று வழங்கி கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே தான் அவர்கள் அந்த விழாக்களிலே கலந்து கொண்டார்களே தவிர ஒரு மகிழ்ச்சியாக நான் பிறந்து விட்டேன், நான் பிறந்ததால் இந்த சமுதாயம் இப்படியெல்லாம் பலனடைந்திருக்கின்றது காட்டுவதற்காக அவர்கள் வரவில்லை. அவரை கொண்டாடுவதன் மூலமாக நாம் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய எண்ணத்தை நாம் உற்சாகமாக நாம் வைத்து நம்முடைய தோழர்கள் அனைவரும் உற்சாகமாக இருக்கிறோம் என்று சொன்னால் தந்தை பெரியாருக்கு பின்னால் நம்ம எல்லாம் அவருடைய வழியிலே தடமாறாமல் சென்று கொண்டிருக்க வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த தமிழர் தலைவரை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. அவரோடு சேர்ந்து நாம் மகிழ்ச்சியாக இருப்பது நம்முடைய ஆசை என்று சொல்லி அவரோடு சேர்ந்து நாம் அன்றைய ஒரு தினம் ஒரு நாள் முழுவதும் இருப்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி என்று சொல்லி அனைவரும் அவரோடு சேர்ந்து நாம் கொண்டாடி வருகின்றோம். நாம் தான் கொண்டாடி வருகின்றோம். தமிழர் தலைவர் அவர்கள் அவருடைய பிறந்த நாளை அவர்கள் கொண்டாடவில்லை, நாம் அவருடைய பிறந்த நாளை உற்சாகமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் பிறந்த நாள் விழாக்கள் என்பது இன்றைக்கு யார் யாருக்கெல்லாம கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பிறக்காத கடவுள்களுக்கெல்லாம் நவமி என்றும் ஜெயந்தி என்றும் சதுர்த்தி என்றும் சஷ்டி என்றும் இப்படியெல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கான். அவர்கள் எப்படி பிறந்தாங்க? கிருஷ்ணன் எப்படி பிறந்தான் யாருக்காவது தெரியுமா? பிள்ளையார் எப்படி பிறந்தாரு யாருக்காவது தெரியுமா? முருகன் எப்படி பிறந்தான் கொண்டாடக்கூடிய பக்தர்களுக்கு யாருக்குமே தெரியாது. அந்த கதைகள் எல்லாம் மிக மிக ஆபாசமானது, மிக மிக அருவருப்பானது. அப்படிப்பட்ட கடவுளுக்கெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னால் பிறந்தான்னு யாருக்கும் தெரியாது. விநாயகர் சதுர்த்தின்னு சொல்றான்,
விநாயகர் எத்தனை வருஷம் முன்னால பிறந்தான்னு சொல்றான்னா சொல்ல மாட்டான். அந்த விநாயகர் சதுர்த்தியை வச்சு இன்னைக்கு கலவரத்தை உண்டாக்கிட்டு இருக்கிறான். அந்த விநாயகர் சதுர்த்தியுடைய அந்த ஆபாசங்களை, அதனுடைய கலவர நோக்கத்தை வெளிப்படுத்தி சங் பரிவாருடைய முகத்திரையை கிழித்துக் கொண்டிருப்பவர் தமிழர் தலைவர். வட மாநிலங்களெல்லாம் அந்த விநாயகரை வைத்துத்தான் இன்றைக்கு கலவரத்தை தூண்டினார்கள். ஆனால் தமிழகத்திலே விநாயகர் சிலையை வைத்து அவர்கள் கலவரத்தை நடத்த முடியவில்லை. எவ்வளவோ முயற்சி செய்தார். ராமகோபாலன் போன்றவர்கள் எத்தனையோ தடவை முயற்சி செய்தார்கள். மசூதி இருக்கக்கூடிய வழியிலே பிள்ளையாரை எடுத்து சென்று அங்கே 10 பைசா முறுக்கு, பள்ளிவாசல் நொறுக்கு என்றெல்லாம் கோஷம் போட்டு பார்த்தார்கள். கொஞ்ச காலம் அந்த இஸ்லாமியர்களும் அவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சியை புரியாமல் அவர்களுக்கு ஒரு எதிர்வினை ஆற்றிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு அவர்களும் மாறிவிட்டு, நீ கோஷம் போட்டா போட்டு போ, நீ முழக்கம் போடுறியா போட்டு போ, நீ பறை அடிக்கிறியா மேளம் அடிக்கிறியா அடிச்சுட்டு போ, எங்களுக்கு என்ன அதனால என்று சொல்லி அதை அனுமதித்தார்கள். அதனால் அவர்களால் அந்த கலவரம் செய்ய முடியவில்லை. இன்னும் பல இடங்களிலே இஸ்லாமியர்களே அவர்களை வரவேற்று அவர்களுக்கு உணவுப் பொட்டலங்களை கொடுத்து அவர்களை அந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்திற்கு வரவேற்பு கொடுத்தாங்க. ஏமாற்றம். அதாவது இங்க போனா சண்டை வரும், கலவரம் வரும்னு நினைச்சிட்டு போனான். அங்க கலவரம் நடத்த முடியாத அளவுக்கு அவங்க நடந்துக்கிறாங்களே, இங்க கலவரம் நடத்தி மத கலவரத்தை தூண்ட முடியலையே, நம்முடைய இந்து மதத்தை புகுத்த முடியலையே, RSS மக்கள் மத்தியில திணிக்க முடியலையேங்கிற அந்த ஒரு ஆதங்கம் தான் அவர்களுக்கு. அதற்கெல்லாம் யார் காரணம்? தந்தை பெரியாரும் தமிழர் தலைவரும் அல்லவா காரணம். தந்தை பெரியாருக்கு பிறகு தந்தை பெரியார் அவர் காலகட்டத்திலே 2 கடவுள்களைத்தான் அவர் முக்கியமாக எதிர்த்தார்கள். ஒண்ணு பிள்ளையாரு, இன்னொன்னு ராமன். பிள்ளையாரை போட்டு விடுச்சார், இதுக்கு சக்தி இல்லைன்னு சொல்லி பிள்ளையாருடைய ஆபாசங்களை தோலெடுத்து காட்டினார். அதே போல ராமனை பற்றி ஆராய்ச்சி செய்து, ராமனை ஆராய்ச்சி பெரியார் செய்தது போல யாரும் செய்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஆராய்ச்சி செய்து ராமனுடைய வண்டவாளங்கள் எல்லாம் தண்டவாளத்தில் ஏற்றினார். அதனால்தான் அந்த ராமன் பெயரை சொல்லியும் இங்கே எந்த விதமான கலவரமும் நடத்த முடியல. ராமனுக்கு கோயில் கட்டுகிறோம் என்று சொல்லி 92 மசூதி அடித்தார்கள். மசூதி எடுத்த காலகட்டத்திலே எப்படிப்பட்ட கலவரங்கள் நாடு முழுவதும் நடந்தது. மிகப்பெரிய கலவரங்கள் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் தமிழ்நாடு மட்டும் அமைதி பூங்காக திகழ்ந்தது. என்ன காரணம்? தந்தை பெரியார் ஏற்படுத்தி வைத்த பக்குவமான மண். ஆனால் தமிழர் தலைவர் அவர் வழியிலே தடமாறாமல் சென்று கொண்டிருந்தார். அந்த 92 மசூதி எடுத்தவுடன் தமிழர் தலைவர் அவர்கள் புறப்படுகின்றார்கள் போர்க்குணத்தோடு. எப்படி புறப்பட்டார்? மதவெறியை மாய்ப்போம், மனிதநேயம் காப்போம், இந்த ஒரு முழக்கத்தை எழுப்பி தமிழ்நாடு முழுவதும் சுற்று சுழன்றார். அங்கே நடப்பதெல்லாம் மதக்கலவரம் தான். ராம பக்தி அடிப்படையிலே கிடையாது. அங்கே மதவெறியை ஊட்டி அங்கே இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மோதலை உருவாக்கி அதன் மூலமாக ஓநாய்கள், ஆரிய ஓநாய்கள், பார்ப்பன ஓநாய்கள், RSS ஓநாய்கள் ரத்தம் குடிக்க பார்க்கிறது, தமிழர்களே அதற்கு இடம் கொடுத்து விடாதீர்கள் என்று சொல்லி நாடு முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து அந்த RSS சங்பர் வேண்டிய கொட்டத்தை அடக்கியவர் தமிழர் தலைவர். அதனால்தான் அந்த பார்ப்பனர்களுக்கு ஆசிரியர் மீது மிகுந்த கோபம் இருக்கிறது. அது எப்படியாவது அந்த ஆசிரியரை ஒழித்து விட வேண்டும் என்று கனவு காணுகிறார்கள். அது இப்போதைக்கு நடக்க பல முறை அவர் மீது தாக்குதல் நடந்திருக்கிறது. பார்ப்பன் எந்த பார்ப்பான்னு நேரடியாக மோதல. பார்ப்பன அடிவருடிகள் தான் தந்தை பெரியாருடைய சீடரான ஆசிரியரை பல இடங்களில் தாக்கி இருக்கிறார்கள். மம்சாபுரத்தில் தாக்கி இருக்கிறார்கள், இன்னும் பல இடங்களில் தாக்கினார்கள். ஆனால் பார்ப்பனர்களால் செய்ய முடிந்தது ஒன்னே ஒண்ணுதான். என்ன செஞ்சான் பாப்பான்? பாடை கட்டி தூக்கினான். பார்ப்பனுடைய பாடையே வேற யாரும் தூக்க முடியாது. திலகர் பெருமான் இறந்த பொழுது அந்த பாடையை காந்தியார், இந்தியாவுடைய தேசத்தந்தை என்று சொல்லக்கூடிய அந்த காந்தியார் அவர்கள் தொட்ட பொழுது, நீ ஒரு வைசியன், ஒரு பிராமணனுடைய பிணத்தை தொடக்கூடாது என்று அனுமதிக்கவில்லை. அப்படிப்பட்ட பார்ப்பனர்கள் அவர்கள் வீட்டு பிணத்தை கூட தொடுவதற்கு அங்கே சவுண்டி பார்ப்பான் என்பவர்களை தான் வைத்திருப்பார்கள். அப்படிப்பட்ட பார்ப்பனர்கள் ஆசிரியரை பிணமாக தூக்கி பாடையிலே கொண்டு சென்றார்கள். வீரமணிக்கு பாடை கட்டினார்கள். ஐயா அவர்களையும் மிக மோசமாக சித்தரித்தார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய மோசமான ஒரு சிந்தனை. அப்படிப்பட்ட மோசமான நம்ம எதிரி கூட சாகக்கூடாது என்று நாம் நினைப்போம். ஆனால் இன்றைக்கு ஆசிரியருக்கு பாடைதான் கட்டி தூக்க முடிந்தது. அவர்களால் அவருடைய விரல் நகத்தை கூட, ஒரு தலையில் இருக்கக்கூடிய முடியை கூட அவர்களால் தொட முடியாது. ஏனென்று சொன்னால் தந்தை பெரியார் அவர்களே சொல்லி இருக்கின்றார்கள், என் மீது பார்ப்பனர்கள் கை வைக்க மாட்டார்கள், கை வைத்தால் என்ன நடக்கும் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும், அதனால் என் மீது அவர்கள் கை வைக்க மாட்டார்கள் என்று சொல்லி தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள். அதே போல இன்னைக்கு ஆசிரியர் அவர்கள் மீது கை வைத்தால் நம்முடைய திராவிடர் கழகத்துக்காரன் இன்னைக்கு அத்தனை பேரும் தற்கொலை பட்டாளமாக மாறும் என்பது நமக்கெல்லாம் நன்றாக தெரியும், எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அதையும் தாண்டி நமக்கு கருப்பு சட்டை போட்டவர்களுடைய கருப்பு சட்டை போடாத கொள்கை உறவுகள் இன்றைக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருக்கிறார்கள்.
தமிழர் தலைவருடைய கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர்கள், அவருடைய தொண்டு இந்த சமுதாயத்திற்கு தேவை என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது மிகப்பெரிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய புரட்சியை உண்டாக்கும். அது ஆரியத்திற்கு மிகப்பெரிய ஒரு சாவுமணியை கொடுக்கும். தமிழர் தலைவர் வீரமணி எதிரிகளுக்கு சாவுமணி என்பது அன்றைக்கு நிரூபிக்கப்படும். அதனால் அவரால் ஒன்றும் செய்துவிட முடியாது. இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்களோட மக்களாக சென்று கொண்டிருக்கிறார். ஆனால் அன்றைக்கு அதுக்கு முன்பு இருந்த முதல்வர்கள் எல்லாம் எப்படி இருந்தார்கள்? ஜெயலலிதா அவர்கள் என்றைக்காவது தனியாக போயிருக்கிறாரா? அவர் சென்றால் எத்தனை ரதகஜ துரக பதாதிகள் செல்வார்கள், எத்தனை காவல்துறை செல்லும். அவர்கள் செல்லக்கூடிய சாலையில யாரும் நடந்து போக முடியாது. மேலே ஹெலிகாப்டர்ல வந்தால் கூட கீழே கார் கூட போக முடியாது, இருசக்கர வாகனம் போக முடியாது. அப்படிப்பட்ட பாதுகாப்போடு அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்படி இருக்கிறார்? மக்களோடு மக்களாக இருக்கிறார். சாதாரணமாக நடந்து செல்கிறார். சாதாரணமாக மக்களோடு போய் உங்களுக்கு என்ன வேண்டும், என்ன தேவை என்பதை கேட்டு நிறைவேற்றுகின்றார். ஒரு தேநீர் கடையில உட்கார்ந்து தேநீர் அருந்துகின்றார். அங்கே தேநீர் விற்கக்கூடிய பெண்கள் அந்த பிள்ளைகளிடம் பேசுகிறார். தேநீர் கடைக்காரருடைய பிள்ளைகளிடம் பேசி, நீ என்ன படிக்கிறாமா, என்ன செய்யறீங்க, நல்லா படிங்க என்று சொல்லி தட்டி கொடுத்து வருகிறார். மக்கள் முதல்வராக, உண்மையான மக்கள் முதல்வராக இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அதே போல தமிழர் தலைவர் அவர்களும் தனக்கு பாதுகாப்பே தேவையில்லை. இன்றைக்கு சாதாரணமா இன்னைக்கு ஒரு அர்ஜுன் சம்பத்துக்கு காவல்துறை பாதுகாப்பு இருக்கு. இன்னைக்கு சீமானுக்கு பாதுகாப்பு இருக்கு. எத்தனையோ பேருக்கு காவல்துறை பாதுகாப்பில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழர் தலைவர் அவர்களுக்கு அத்தகைய பாதுகாப்பு எதுவும் இல்லாமல் மக்களோட மக்களாக, நம்முடைய தொண்டர்களோடு தொண்டர்களாக அவர்கள் இன்னைக்கு பவனி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவருக்கு உயிர் பயமும் கிடையாது, அவர் யாரும் கை வைக்க முடியாது என்கின்ற துணிச்சலம் இருக்கிறது. அதனால்தான் பார்ப்பனர்கள் அவரை கை வைக்கிறதுக்கு அஞ்சி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பெரியாருடைய தந்த புத்தியை அவர்கள் பயன்படுத்தி எத்தனை காரியங்கள் சாதித்து இருக்கிறார்கள். சொல்லுவார்கள், தந்தை பெரியார் தந்த புத்தி போதும், எனக்கு சொந்த புத்தி தேவையில்லை என்று சொல்வார்கள். அதை கூட சில பேர் நம்முடைய எதிரிகள் அல்லது துரோகிகள் அதை கேலி செய்வார்கள். எப்படி நீ சொந்த புத்தி தேவையில்லைன்னு சொல்ற, உனக்கு புத்தியே இல்லையா என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் தந்தை பெரியார் தந்த புத்தி எப்படியெல்லாம் பயன்படுத்தி இந்த தமிழ் சமுதாயத்திற்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உரிமைகளை பெற்றுத் தந்தார் என்பதை எண்ணி பார்க்கின்ற பொழுது மிகுந்த வியப்பாக இருக்கிறது. 1962 விடுதலை பத்திரிகைக்கு ஆசிரியராக நம்முடைய தந்தை பெரியார் நியமிக்கப்பட்ட பொழுது அவர்கள் அஞ்சினார்கள். எத்தனையோ ஆளுமைகள், அறிஞர் அண்ணா போன்றவர்கள், புத்துசி குருசாமி போன்றவர்கள், முத்துசாமி போன்றவர்கள், இன்னும் பல டிஏவி நாதன் போன்றவர்கள், பல பேர், பொன்னம்பலனார் போன்றவர்களெல்லாம் ஆசிரியராக இருந்த இந்த விடுதலை பத்திரிகையை நான் எப்படி நடத்துவது, எப்படி என்னிடத்துல, என்னை 29 வயது கூட ஆகவில்லை, இந்த இளம் பருவத்திலே என்னிடத்திலே இவ்வளவு பெரிய பொறுப்பை ஒப்படைக்கிறீர்களே, நான் எப்படி நடத்த முடியும் என்று அஞ்சினார்கள். அஞ்சிய நேரத்திலே உள்ளுக்குள்ளே ஒரு தைரியம் இருந்தாலும் அவர் உள்ளது உதட்டளவிலே அந்த அச்சம் இருந்தது. ஆனால் தந்தை பெரியார் என்ன சொன்னாரு? ஒண்ணும் வேண்டாம், ஆங்கிலம் படிக்க தெரியும்ல, நீ வழக்கறிஞர் தானே, MABL படிச்சிருக்கேல, இந்து பத்திரிகை படி, இந்து பத்திரிகையில் என்ன எழுதுறான் அதற்கு நேர்மாறாக நீ செயல்படு, அதற்கு நேர்மாறாக எழுது, அதுக்கு எதிராக எழுது என்று சொன்னார்கள். அதை எப்பொழுது நாம் பார்த்தோம், பல முறை நடந்திருக்கிறது. ஆனால் அது நம்முடைய ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமை பெறக்கூடிய விஷயத்தில் நடந்தது. மண்டல் கமிஷன் VP மண்டல் அவர்கள் அகில இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நிலையை, அதற்கு முன்பு தாழ்த்தப்பட்ட ஒவ்வொரு துறையிலும் எந்த அளவிற்கு அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்பதெல்லாம் ஆய்வு செய்து, பிற்படுத்தப்பட்ட மக்கள் எந்த அளவிற்கு இடம்பெற்றிருக்கிறார்கள் என்பதெல்லாம் ஆய்வு செய்து மிக சிறந்த ஒரு அறிக்கையை கொடுத்தார். தமிழகத்திற்கு வந்தார்கள். தமிழகத்திலே தந்தை நம்முடைய பெரியார் திடலிலே தங்கி, அதனால் 1921 எப்படி அந்த வகுப்புரிமை ஆணை தமிழகத்திலே நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது, எப்படி இங்கே தமிழகத்தில் நீங்கள் கடைபிடித்தீர்கள் என்பதையெல்லாம் ஆய்வு செய்து அதற்கான ஆவணங்கள் எல்லாம் திரட்டி மிகச்சிறந்த அறிக்கையை கொடுத்தார்கள். அந்த அறிக்கையை கொடுத்த நேரத்திலே ஆசிரியரிடத்திலே தான் அவர்கள் சொன்னார்கள், இந்த அறிக்கையை ஒப்படைப்பது என்னுடைய கையிலே தான் இருக்கிறது, ஆனால் அமுல்படுத்தப்பட வேண்டியது உங்களுடைய கருத்திலே தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அதற்கு முன்பு காக்கா கலல்கல் என்பவர் ஒரு பார்ப்பனர் தலைமையிலே ஒரு கமிட்டி அமைத்து அகில இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து ஒரு அறிக்கை கொடுத்த நேரத்திலே இந்த காக்கா கலல்கல் என்கின்ற பார்ப்பனர் அவர் தனிப்பட்ட முறையிலே ஒரு கடிதம் எழுதி வைத்து, இந்த அறிக்கையினுடைய அந்த இதிலே எனக்கு உடன்பாடு கிடையாது, இந்த முடிவிலே உடன்பாடு கிடையாது என்று தனிப்பட்ட கடிதத்தை எழுதி வைத்ததனால் அந்த அறிக்கை கடைசி வரை வெளியிடப்படாமல் மறைக்கப்பட்டு போனது. அந்த காக்கா கலேல்கர் கமிஷனுக்கு ஏற்பட்ட கதி இந்த மண்டல் கமிஷனுக்கும் ஏற்பட்டுவிடும் என்ற அச்சம் VP மண்டல் அவர்களுக்கு இருந்தது. அப்படி இருந்த நேரத்திலே அது அமல்படுத்தப்பட வேண்டியது உங்கள் கைகளில் தான் இருக்கிறது என்று யாரிடத்திலே சொன்னார்கள்? தந்தை பெரியாருடைய உண்மையான சீடராக இருந்து
தந்தை பெரியார் வழியிலே தடம் புரளாமல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர் தலைவர் அவர்களிடத்தை அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது ஆசிரியருக்கு என்ன வயது இருக்கும்? 50 வயது கூட கிடையாது. அந்த காலகட்டத்திலே அந்த மண்டல் அவர்கள் அந்த கருத்தை சொல்லுகின்றார்கள். அப்பொழுது அந்த அறிக்கை அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்படுகிறது. அதுல என்ன இருக்கிறது என்று நமக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனால் பார்ப்பான் எழுதுகிறான், இந்து பத்திரிகை எழுதுகிறது, பரி த மண்டல் ரிப்போர்ட் என்று எழுதுகிறான். பரி த மண்டல் ரிப்போர்ட் என்று சொன்னால் என்ன? அதை குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்கிறான். உடனடியாக ஆசிரியர் எழுதுகின்றார், ஹரி த மண்டல் ரிப்போர்ட் என்ற பொருளிலே விரைந்து மண்டல் அறிக்கையை அமல்படுத்தி என்று சொல்கிறார். அன்றைக்கு மாலையிலேயே செய்தியாளர் கூட்டத்திலே இந்து பத்திரிகை நிருபர் தான் கேட்கிறான், திருச்சியிலே தான் கேட்டான், மண்டல் கமிஷன் அறிக்கையில என்ன இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது, ஆனால் விரைந்து அமல்படுத்தி என்று எழுதுகிறீர்களே, எப்படி நீங்கள் எழுதினீர்கள் என்று கேட்ட பொழுது, நீ எந்த பத்திரிகை என்று கேட்கின்றார் ஆசிரியர். நான் இந்து பத்திரிகை என்று அவன் சொன்னான். உடனடியாக ஆசிரியர் கேட்டார், எனக்கும் தெரியாது மண்டல் அறிக்கையில என்ன இருக்கிறது என்று, உங்களுடைய பத்திரிகை ஆசிரியருக்கும் அது என்ன இருக்கிறது என்று தெரியாது. என்ன இருக்கிறது என்று தெரியாமலேயே பரீத மண்டல் ரிப்போர்ட் என்று உங்களுடைய ஆசிரியர் எப்படி தலையங்கம் எழுதினார்? நீங்கள் அதை குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் என்று சொன்னால் அது நிச்சயம் எங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். அதனால் தான் நான் ஹரித மண்டல் ரிப்போர்ட் என்று சொல்லி விரைந்து அமல்படுத்து என்று எழுதினேன் என்று சொன்னார். இது பெரியார் தந்த புத்தி அல்லவா? பெரியார் தந்த புத்தியை பயன்படுத்தித்தானே இப்படிப்பட்ட ஒரு அறிக்கை எழுதினார்கள். அதோடு நிறுத்தினார்களா? அதற்காக தொடர்ச்சியாக போராடினார்கள். எத்தனை மாநாடுகள், எத்தனை போராட்டங்கள், 16 போராட்டங்கள், 42 மாநாடுகளை நடத்தி தமிழ்நாட்டில் மட்டுமா நடத்தினார், அகில இந்திய அளவிலும் சென்று நடத்தினார். பல்வேறு ஊர்களிலே, டெல்லியிலே சென்று நடத்தி இருக்கிறார், நாடாளுமன்றத்தின் முன்பு நடத்தி இருக்கிறார், இந்திரா காந்தி வீட்டின் முன்பு நடத்தி இருக்கிறார், கல்கத்தாவிலே சென்று பேசியிருக்கிறார், வடநாட்டு தலைவர்களை எல்லாம் சந்தித்தார்கள். அந்த மண்டல் கமிஷனுடைய விவரங்களை எல்லாம் எடுத்து சொன்னார். எடுத்து சொல்லி அது வாராது வந்த மாமணி விபி சிங் அவர்கள் காலத்திலே அமல்படுத்தப்பட்டது என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்? யார் காரணம்? தந்தை பெரியார் தந்த புத்தியிலே செயல்படக்கூடிய ஆசிரியர் அல்லவா? அதனால்தானே அன்றைக்கு விபி சிங் அவர்கள் அந்த அறிக்கையை அமல்படுத்திய பொழுது ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் பெரியார் ஜிந்தாபாத் என்று முழங்கிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் வீரமணி ஜிந்தாபாத் என்றும் முழங்கினார்கள். அந்த அளவிற்கு அன்றைக்கு தந்தை பெரியாருடைய வலியுறுத்தி நடக்கக்கூடிய ஆசிரியர் அவர்கள் எப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறார். பார்ப்பனர்கள் ஏன் அவர் எதிரியாக கருதுகின்றார்கள் என்பதற்கு பல உதாரணங்களை சொல்லலாம். குஜராத்திலே அன்றைக்கு 1980-82 காலகட்டம். அன்னைக்கு மாதவி சிங் சோலங்கி என்பவர் முதலமைச்சராக இருக்கிறார். அங்கேதான் பாஜக என்பது அங்கே ஒரு சக்தியாக உருவெடுத்துக் கொண்டு இருக்கிறது. அந்த காலகட்டத்திலே சோலங்கி அவர்கள் காங்கிரஸை சேர்ந்தவர். அங்கே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் இடஒதுக்கீடு இருக்கிறது, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. நிலையிலே 2% அந்த படிப்பிலே 2% அவர்கள் அங்கே அறிவிக்கிறார்கள். உடனடியாக பார்ப்பனர்கள் எப்படிப்பட்ட ஒரு கிளர்ச்சியை நடத்தினார்கள். அங்கே குஜராத்திலே மிகப்பெரிய கலவரத்தை தூண்டினார்கள். குஜராத்தை பற்றி எரிந்தது. அங்கே இந்து பத்திரிகை, எக்ஸ்பிரஸ் பத்திரிகை போன்ற பார்ப்பன பத்திரிகைகளாம் அதை தூண்டி விட்டுக் கொண்டிருந்தார்கள். அங்கே அடக்க முடியாமல் காங்கிரஸ் கட்சியை திணறிக் கொண்டிருந்தது. அந்த நேரத்திலே தமிழ்நாட்டிலே ஒரு கூட்டம் இங்கே அந்த கலவரத்தை கொண்டு வந்து விடலாம் என்று கனவு கண்டது. பார்ப்பனர்கள் நேரடியாக வர முடியாமல் பார்ப்பன அடிவருடிகளை தூண்டிவிட்டு முற்படுத்தப்பட்டோர் அமைப்பு என்று சொல்லி ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக இங்கே அந்த குஜராத் அந்த கலவரத்தை ஆதரித்து அங்கே இடஒதுக்கீடு 2% ஒதுக்கியதை எதிர்த்து இங்கே பேரணி நடத்த போகிறோம் என்று சொன்னார். பேரணி நடத்த போறோம் என்று சொன்ன அந்த உடனடியாக நம்முடைய தமிழர் தலைவர் அவர்கள் ஈரோட்டு கண்ணாடியை போட்டு பார்த்து கொண்டிருந்தார். இந்த செயல் நடந்து விட்டால் இந்த கலவரம் தமிழகத்திலும் வந்துவிடும், மற்ற பகுதிகளுக்கும் பரவிவிடும் என்பதனால் உடனடியாக அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று யோசிக்கிறார். தந்தை பெரியார் போட்டு தந்த பாதையிலே சிந்திக்கின்ற பொழுது அந்த ஊர்வலத்தை நடத்தவிடக்கூடாது, பேரணி நடத்தவிடக்கூடாது, அது முளையிலேயே கிளியேற வேண்டும் என்பதற்காக உடனடியாக அறிக்கை விடுகிறார். அந்த முற்படுத்தப்பட்டோர் பேரணி என்று எந்த இடத்திலே அவர்கள் நடத்துகின்றார்களோ அதற்கு எதிராக நாங்களும் பேரணி நடத்துவோம். அவர் எந்த திசையில் நடத்துகின்றாரோ அதே இடத்திலே நடத்துவோம். எந்த தேதியில் நடத்துகின்றார்களோ, எந்த நேரத்தில் நடத்துகின்றார்களோ அந்த இடத்திலே நாங்களும் பேரணி நடத்துவோம் என்று அறிக்கை விட்ட நேரத்திலே அன்றைக்கு தமிழகத்தை ஆண்ட எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் 2 பேரணிகளும் நடத்தப்படக்கூடாது என்று தடை விதித்தார்கள். அதன் மூலமாக நமக்கு என்ன, நம்முடைய பேரணி நடத்த வேண்டியது அவசியமில்லை, அவருடைய பேரணி தடை செய்யப்பட வேண்டும், அதுதான் நம்முடைய நோக்கம். அது தடை செய்யப்பட்டது. தமிழர் தலைவர் பெரியார் தந்த புத்தியினால் அதனை சாதித்தார்கள். எதிரிகளுக்கு ஒரு சாவுமணி அடித்தார் அன்றைக்கும். அதே போல இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால்
விபி சிங் அவர்கள் அந்த மண்டல் கமிஷனை அமல்படுத்தினார்கள். அமல்படுத்தியதால் இன்றைக்கு நான் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவரை பிரதமராக்கி இருக்கிறோம், தாழ்த்தப்பட்டவனை அமைச்சராக்கி இருக்கிறோம், இங்க தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் அமைச்சராக்கிட்டான், இப்படி எல்லாம் சொல்லுவான். எத்தனையோ அவன் இன்னைக்கு ரிசர்வேஷன் தொகுதியில எம்பி ஆக்கிட்டு நாங்க தாழ்த்தப்பட்டவர்களை எம்பி ஆக்கிட்டு வாங்குறான், எம்எல்ஏ ஆக்கிட்டு நாங்க தாழ்த்தப்பட்டவர்களை எம்எல்ஏ ஆக்கிட்டோம்னு சொல்லி அதன் மூலமாக தாழ்த்தப்பட்டவர்களுடைய ஓட்டுகளை பெற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ஆசை கனவு கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் அந்த பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீட்டை அமுல்படுத்தியதற்காக விபி சிங் ஆட்சியை கவிழ்த்தார்களா இல்லையா? அந்த கவிழ்த்து நேரத்திலே சேர்ந்த என்றது தெரியுமா? இதற்காக கொண்டு வரப்பட்டது என்று சொன்னார். விபி சிங் அவர்கள் ஓட்டுக்காக கொண்டு வந்தாரு. அதுக்கு இன்னொரு காரணம் எழுதினார். துக்ளக் ஷோவில் என்ன எழுதுறான்னா, துக்ளக் ஷோ விபி சிங்க்கு மண்டல் கமிஷனை பத்தி என்ன தெரியும்? அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அவர் இந்திரா காந்தி அமைச்சரவையிலே அமைச்சராக இருந்தார், கேபினெட் மந்திரியாக இருந்தார். ராஜீவ் காந்தி அமைச்சரவையிலே கேபினெட் மந்திரியாக இருந்தார். உத்தரப்பிரதேச முதலமைச்சராக இருந்தார். அப்பொழுதெல்லாம் மண்டல் கமிஷனை பத்தி அவருக்கு ஒன்றும் தெரியாது, அதை பத்தி பேசல. இப்பொழுது இந்த மண்டல் கமிஷனை அமல்படுத்துகிறார் என்று சொன்னால் அது சில பேருடைய தவறான வழிகாட்டுதல், அது ஓட்டுக்காக என்று சொன்னார்கள். ஆனால் விபி சிங் அவர்கள் நான் மண்டல் கமிஷனுக்காக எத்தனை முறை வேண்டுமானாலும் பதவியை இழப்பேன் என்று சொன்னார்கள். பிரதமர் பதவி எத்தனை முறை வரும் போகும், ஆனால் அந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக இந்த இடஒதுக்கீடு என்பது பல காலமாக மறுக்கப்பட்டு வந்திருக்கிறது, அதை நான் அமல்படுத்துவேன் என்று சொன்னார்கள். அதன் மூலமாக அவருடைய சாதிக்காரருக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சதா? அவருடைய சாதி என்பது ரஜபுத்திரர்கள், அவர்கள் அந்த ஓபிசி என்கின்ற அந்த வகையில வரமாட்டார்கள். அவருடைய சாதிக்காக அவர் செய்து விட்டார் என்றும் சொல்ல முடியாது, ஓட்டுக்காக செய்தார் என்றும் சொல்ல முடியாது. அதற்கெல்லாம் யார் காரணம் என்று சொன்னால் அவர்தான் தமிழர் தலைவர். தமிழர் தலைவர் அவர்கள் மூலமாக விபி சிங் அவர்கள் எப்படி தெரிந்து கொண்டார் என்று சொல்ல, ராம்விலாஸ் பஸ்வான் போன்றவர்களை, சந்திரஜித் யாதவ் போன்றவர்களை, பல்வேறு வடமாநில தலைவர்களை கொண்டு இங்கே மாநாடுகள் நடத்தி மண்டல் கமிஷனுடைய அந்த அறிக்கையை பற்றி தெளிவாக புரிய வைத்தார்கள். அந்த ராம்விலாஸ் பஸ்வான் அவர்கள் தான் விபி சிங் அவர்களுக்கு அந்த மண்டல் கமிஷனுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொன்னார்கள். அதன் மூலமாக அவர்கள் அதை புரிந்து கொண்டு இது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம், எத்தனை ஆண்டு காலம் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்த வாய்ப்பு இல்லாமல், இடஒதுக்கீடாமல், கல்வி இல்லாமல், வேலை வாய்ப்பு இல்லாமல் ஏமாற்றப்பட்டு இருக்கிறார்கள் என்பது உணர்ந்து அவர்களுக்கு இந்த உரிமையை நாம் தர வேண்டும் என்று தன்னுடைய ஆட்சியே பறிபோனாலும் பரவாயில்லை என்று சொல்லி அன்றைக்கு அறிவித்தார்கள். யார் எந்த பக்கம் என்பதை பார்ப்பதற்காக நான் அந்த வாக்கெடுப்பை நடத்துகிறேன். இது வெற்றி பெறுவேன் என்று எனக்கு தெரியாது, எனக்கு நம்பிக்கை இல்லை, வெற்றி பெற முடியாதுதான். ஆனால் இதில் யார் எந்த பக்கம் என்பதை அறிவதற்காக நான் இந்த வாக்கெடுப்பை நடத்துகிறேன் என்று சொல்லி அன்றைக்கு நடத்தினார்கள். அது நடத்தியதன் மூலமாக அதன் மூலம் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய RS சங்பாரியுடைய முகத்திரை கிழிக்கப்பட்டது. அதற்கு காரணம் தமிழர் தலைவர். இன்றைக்கு சங்கிகள் அதனால்தான் அவரை பார்த்து குமுறுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை, இவரே எந்த விதமான பதவிக்கும் போக மாட்டார். ஆனாலும் இத்தனைய சாதனையை சாதித்திருக்கிறார். இந்தியாவில் மட்டுமல்ல, தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவிற்கு இப்படிப்பட்ட சாதனையை சாதித்து காட்டியிருக்கிறார் என்று சொல்லி அவர் மீது உள்ள குமுறலோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மகத்தான தலைவர் நம்முடைய தமிழர் தலைவர். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு RSS காரன் என்ன செய்யறான், எப்படியாவது ராமராஜ்யத்தை கொண்டு வந்து விட வேண்டும், எப்படியாவது ராமனுக்கு வடநாட்டிலே கோயில் கட்டி விட ஒன்று அதை கட்டி கொண்டு இருக்கிறார்கள். அதே போல தமிழகத்திலும் அதை கொண்டு வந்து விட வேண்டும் நினைக்கிறார்கள். ஆனால் ராமனுடைய புரட்டுகளை கொஞ்சம் அங்கலமங்கலமாக அம்பலப்படுத்தியவர் தமிழர் தலைவர். தந்தை பெரியார் அவர்கள் எந்த அளவிற்கு ராமாயணத்தை ஆராய்ச்சி செய்து ராமாயண ஆய்வு கருதுங்க, அந்த உண்மை ராமாயணம் என்றெல்லாம் எழுதி அதை இந்தியிலே மொழிபெயர்த்து பல பதிப்புகள் அங்கே ராமனுடைய புரட்டுகள் அம்பலப்படுத்தப்பட்டதோ அதை போல தலைவர் அவர்கள் பல ஆய்வு சொற்பொழியை நிகழ்த்தியுள்ளார். பல ஆய்வு சொற்பொழியை நிகழ்த்தி அந்த ராமாயணம் என்றால் என்ன, ராமன் என்பவன் யார், ராமராஜ்யம் என்றால் எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் தோலுறுத்தி காட்டினார்கள். அதனால்தான் இன்றைக்கு எந்த விதமான ஒரு ராமனுடைய பேர் தமிழ்நாட்டை எடுக்கல. இன்றைக்கு ராமன் பேரை சொல்லி அரசியல் நடத்த முடியல. அதனாலதான் பிள்ளை பேரை சொல்லி நடத்த பார்க்கிறான், நடத்த முடியல. ராம ஆராய்ச்சியிலே ஐயா அவர்கள் சொல்றாரு பாருங்க, பெரியாரி ராமாயண ஆய்வு சொற்பொழியில சொல்றாருங்க, அந்த ராமராஜ்யம் எப்படிப்பட்டது என்று சொல்லுகின்ற பொழுது வேதங்களில் சொல்லி இருக்கிறபடியே ஒவ்வொருவருக்கும் என்னென்ன ஜாதி கடமைகள்,
என்ன ஆதி தர்மம் என்று விதிக்கப்போ அதைத்தான் செய்ய வேண்டும். இது பொதுவாக பாலகாண்டத்தில் சொல்றது என்று சொல்லி அந்த ராமராஜ்யத்தை பற்றி அவர்கள் பேசுகின்ற பொழுது ராமர் மூலமாகவே சொல்ல வைக்கின்றார்கள் என்று சொல்லி ஐயா அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், those who hate Brahmins are not liked by me. பார்ப்பனர்களை எவர் எதிர்க்கின்றார்களோ, வெறுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்களோ அவர்களை நான் விரும்ப மாட்டேன். யார் சொல்வது? தசரதன் இல்லை, ஆண்டவன் அவதாரமாக இருக்கின்ற ராமன், கடவுளே இப்படி சொல்லுகின்றார் என்று சொல்லி அந்த ராமனுடைய யோகியதையை தோலிருத்தி காட்டுகிறார். அதே போல இன்னொன்றையும் சொல்லுகிறார் பாருங்கள். அப்படியானால் கடவுளுடைய அருளை பெற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? ராமன் சொல்கிறான் பாருங்க, பார்ப்பான் காலில் விட வேண்டும் என்கிறான். பிரம்மா, சிவா, விஷ்ணு அண்ட் அதர் காட்ஸ் ஹூ ஆர் அண்டர் தர் இன்ஃப்ளூயன்ஸ் லாயலி வர்ஷிப் பிராமின்ஸ். அதாவது என்ன சொல்றான்னா, பிரம்மா, சிவன், விஷ்ணு மற்றும் இவற்றின் ஆதிக்க தாக்கத்து உட்பட்ட எல்லா கடவுள்களுமே பார்ப்பனர்களை நன்றியோடு வணங்கி தொழுதனர். இந்த 3 கடவுள்களும் வரிசையில் நிற்கின்றார்கள். யாரை வணங்குவதற்கு? பிராமணர்களை வணங்குவதற்கு. அப்படியானால் கடவுளுக்கு சக்தி அதிகமா, பிராமணர்களுக்கு சக்தி அதிகமா? பார்ப்பனர்களை எவ்வளவு உயர்த்தி விட்டார்கள் பாருங்கள், தந்திரமாக செய்து விட்டார்கள் என்று சொல்லி இப்படி ராமனுடைய யோகியதையே இதுதான் ராமராஜ்யத்தில் நடக்கும் என்று சொல்லி அவர்கள் அப்பட்டமாக தோளிற்கு காட்டினார்கள். அதே போல இட் இஸ் டு வர்ஷிப் தி ஃபீட் ஆஃப் தி பிராமின்ஸ். அது பார்ப்பனரின் காலடி தொழுவது. ராமர் சொல்கிறார், இந்த உலகத்தில் மதிப்புக்குரியதாக செய்யக்கூடிய நல்ல செயல் ஒன்றே ஒன்று உள்ளது. நான் சொல்லுகிற இந்த சங்கதியை எதையோடும் ஒப்பிட முடியாது. இட் இஸ் டு வர்ஷிப் தி ஃபீட் ஆஃப் தி பிராமின்ஸ். அது பார்ப்பனர்களின் காலடிகளை தொழுவதுதான். முதலில் பார்ப்பனருடைய காலடியில் வணங்க வேண்டும், 2வது ரிஷிகள், 3வது முனிவர்கள். இப்படி செய்தால் என்ன விளைவு? தி காட்ஸ் ஆர் ப்ளீஸ்ட் வித் இட். அப்பொழுதுதான் கடவுளுக்கு மகிழ்ச்சி வரும். அப்படி இல்லை என்றால் கடவுள் ரொம்ப வருத்தத்தோடு தான் உட்கார்ந்திருப்பார். இப்படி செய்தால்தான் கடவுள்கள் மகிழ்ச்சியோடு இருப்பார்களாம் என்று சொல்லி அந்த ராமனை வைத்தே அதை சொல்ல வைத்திருக்கிறார்கள். அதனாலதான் அன்றைக்கு ஒரு சம்புகன் தவம் செய்தான் என்பதற்காக அவன் தலையை வெட்டி எறிந்தான் என்று சொல்லி அந்த ராமனுடைய யோக்கியதையை, ராமராஜ்யத்தின் நோய்க்கு தோலுரித்து காட்டினார் தந்தை பெரியார். அவர் வழியிலே பல்வேறு ஆய்வுகளை செய்து தமிழர் தலைவர் அவர்களும் இன்றைக்கு பெரியாரியல் ஆய்வு சொற்பொழிவிலே ராமாயணத்தை தோலுரித்து காட்டிக் கொண்டிருக்கிறார். அதே போல அவர்களுக்கு இன்னும் பல ஆயுதங்கள் அவர்களிடத்தில் இருக்கிறது. என்னென்ன ஆயுதம்? அடுத்து ஒன்று ராமாயணம், இன்னொன்று மகாபாரதம், இன்னொன்று பகவத்கீதை. பகவான் கிருஷ்ணனே ராமனை உயர்த்தி பிடிப்பது போல பகவான் கிருஷ்ணனை உயர்த்தி பிடிக்கிறார்கள். அந்த கீதையினுடைய அந்த யோகியதையை தந்தை பெரியார் அவர்கள் தோலெடுத்து காட்டியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்கள் இறப்பதற்கு ஒரு 38 நாட்களுக்கு முன்னால் ஒரு கருத்தை சொல்கின்றார். இந்த கீதையினுடைய இந்த பிறட்டுக்களை, இந்த பித்தலாட்டங்களை, அது மனித தர்மத்திற்கு விரோதமான காரியங்களை யாராவது ஆய்வு கட்டுரையாக எழுதினால் அதை நான் விடுதலையில் வெளியிடுவேன், அதை புத்தகமாக வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி அதற்கு அறிஞர்களை அழைக்கிறார். ஆனால் யாரும் முன்வராத நேரத்திலே அதனை தந்தை பெரியார் மறைந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழர் தலைவர்கள் அதே வேலையாக இருந்து பல்வேறு பல கட்டுரைகளை படித்து அதற்கான ஆராய்ச்சிகளை செய்து பல அறிஞர் பெருமக்கள் எழுதிய அந்த கீதையை பற்றிய ஆராய்ச்சியை படித்து கீதையின் மறுபக்கம் என்கின்ற ஒரு ஆணித்தரமான நூலை எழுதியிருக்கிறார். அந்த நூல் இன்றைக்கும் பார்ப்பனர்களுக்கு வயிற்றிலே புளியை கரைத்துக் கொண்டிருக்கிறது. ராமகோபாலன் போன்றவர்களுக்கு கலைஞர் அவர்கள் நம்மிடத்திலே அன்றைக்கு நல்ல உறவோடு கூட இல்லை. இந்த நேரத்திலே கலைஞர் அவர்களை ராமகோபாலன் பார்க்க போகிறார். பார்க்க போன அவருக்கு அந்த கீதையை கலைஞருக்கு கொடுத்தார். கலைஞருக்கு கொடுத்த நேரத்துல கலைஞர் சொல்றாரு, நீங்க எனக்கு கீதையை கொடுத்துட்டீங்க, அதே போல நானும் உங்களுக்கு ஒரு புத்தகத்தை தரணும், இந்த கீதையின் மறுப நீங்க படிங்க, வீரமணி இருக்கிறாரு, இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கன்னு கொடுத்தார். ஆனால் அதை அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள்ள ஒரு துணிச்சல்லாத ராமகோபாலன் இந்த கருணாநிதி திருத்தவே மாட்டாங்க. இப்போ பிஜேபியோட கூட்டணி சேர்ந்திருக்கான், அவனுக்கு இதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லலாம்னு வந்தா இப்பவும் பெரியார் தொண்டனாவே இருக்கிறான், வீரமணி உயர்த்தி பிடிக்கிறான் என்று சொல்லி வீரமணிக்கு கருணாநிதிக்கு நல்ல புத்தியை கொடுன்னு சொல்லி பிள்ளையாருக்கு பக்கத்துல இருந்த பிள்ளையார் கோயில தேக்க வச்சிருக்காரு. அந்த பிள்ளையாருக்கும் புத்தி இல்லை, ராமகோபாலனுக்கு புத்தி இல்லை என்பது நிரூபிக்கப்பட்டது. இன்றைக்கு பகவத்கீதை பல பதிப்புகள் விட்டது, பல லட்சம் பிரதிகள் விட்டது. உலகம் முழுவதும் உள்ள பகுத்தறிவாளர்கள், சிந்தனையாளர்கள், அறிவாளர்கள் அதை படித்து அந்த கீதையினுடைய அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது தமிழர் தலைவர் ஒருவரால் தான் முடியும். அதைத்தான் அந்த எதிரிகளால் அவரை ஜீரணிக்க முடியாமல் இன்றைக்கும் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
அதே போல மகாபாரதத்தை பற்றிய மிகப்பெரிய ஆராய்ச்சி, மகாபாரத ஆராய்ச்சி என்று சொல்லி பல அறிஞர்களை கொண்டு பல கட்டுரைகளை எழுத வைத்திருக்கிறார்கள். பல பேராசிரியர்கள், ஐயா இறையனார் போன்றவர்கள், ஐயா சிவராசன் போன்றவர்கள், சீனிவாசன் போன்றவர்கள், மறைமொழியான் போன்றவர்கள், நம்முடைய ஐயா வெற்றியழகன் போன்றவர்கள் எல்லாம் அவர்கள் படித்து ஒவ்வொரு சருக்காக படித்து அதற்கு விளக்கம் எழுதுங்கள், அதற்கு ஆய்வு செய்து ஆய்வு கட்டுரை எழுதுங்கள் என்றெல்லாம் சொல்லி ஐயா அவர்களும் அதிலே ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார்கள். அதிலே பார்ப்பனருடைய பித்தலாட்டத்தை அவர்கள் அந்த மகாபாரதத்தினுடைய பித்தலாட்டத்தை எல்லாம் தோலெடுத்து காட்டியிருக்கிறார். மகாபாரதம் என்பது மிகச்சிறந்த ஒரு சிறிய ஒரு கதை தான். அந்த கதையை ஒவ்வொரு காலகட்டத்திலும் பெருக்கி பெருக்கி பல உள்கதைகளை சேர்த்து சேர்த்து அதை பாரதமாக இருந்ததை மகாபாரதம் ஆக்கி விட்டார்கள் என்றெல்லாம் சொல்லி அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் எப்படியெல்லாம் அதில் இடைச்செருகள் நடந்தது, கீதை கூட இடைச்செருகள் தான் என்பதெல்லாம் பல நேரத்திலே அவர்கள் அதை விட்டு வைத்திருக்கிறார்கள். அப்படி வைத்த நேரத்திலே அதற்கு பிறகு நாம் அதை தந்தை பெரியார் அவர்களும் அவருடைய தொண்டர்களும் அதை அம்பலப்படுத்தியதால் அதற்கு பிறகு அதை அவர்கள் விரிவாக்கம் செய்யவில்லை, அதோடு நிறுத்திக் கொண்டார்கள் என்பது மாத்திரமல்ல. ஐயா சொல்றாரு, இந்த மகாபாரதத்தை சோ எழுதுறாரு. சோ எழுதும் போது அது சாந்தி பருவம் என்கிற ஒரு பருவத்தை எழுதுகிறார். அது உண்மையிலேயே சாந்தி என்பது 500 பக்கங்களுக்கு மேல் உள்ளது. அந்த சாந்தி பருவத்தை சோ அவர்கள் 90 பக்கத்திலே சேர்த்து விட்டார் என்று சொல்கிறார். அதுலதான் பார்ப்பன ஆதிக்கம், பார்ப்பன பித்தலாட்டம் ஏராளமாக அதில் இருக்கிறது. அந்த பார்ப்பன பித்தலாட்டத்தில் இருந்து ஏதோ மகாபாரதம் என்பது மிகப்பெரிய ஏதோ ஒரு அறிவுபூர்வமான களஞ்சியம் போல அதனை சித்தரித்தார்கள் சொன்னார்கள். அதே போல சங்கச்சாரிகள் மகாபாரத நாடுகள் நடத்தார்கள். மகாபாரத ஒளிபரப்பு, ராமாயண ஒளிபரப்பு தொலைக்காட்சியிலே மகாபாரத ஒளிபரப்பு இதெல்லாம் செஞ்சாங்க. அதை செய்யும் பொழுது அன்றைக்கு எல்லாம் சொன்னான், இந்த மகாபாரதத்தை ஒளிபரப்பு மிட் நைட் ஒளிபரப்ப குழந்தைகள்லாம் பார்க்க முடியல, அவ்வளவு ஆபாசம் இருக்கிறது. பக்தர் ஏதோ தடங்கள் ஏற்பட்டிருக்கு. ஏன் நீங்க பேசுறது கேட்கல? மகாபாரத ஆராய்ச்சி, இந்த மகாபாரத ஆராய்ச்சி தமிழர் தலைவர் அவர்கள் நம்முடைய அறிஞர் பெருமக்களை வைத்து ஏராளமாக ஆய்வு செய்து எழுதியிருக்கிறார்கள். அவரும் ஒரு பருவத்தை எழுதியிருக்கிறார்கள். அந்த இதுல பாத்தீங்கன்னா சாந்தி பருவத்தை பத்தி அவர் சொல்றாரு. மகாபாரதங்கிறது ஒரு சாதாரண கதை தான். இந்த கதையை ஒவ்வொரு காலத்திலும் விரிவாக்கம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் பார்ப்பனர் ஒவ்வொரு காலகட்டத்திலும். அது போல இடைச்சர்கள் தான் பல நடந்திருக்கிறது. அதுல அந்த ஒரு இடைச்சர்கள் தான் கீதை என்பதும். அதே போல சொல்லி பல ஏராளமான இடைச்சர்களை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டு, பெரியார் அவர்கள் வந்த பிறகுதான் அந்த இடைச்சர்கள் எல்லாம் நின்று விட்டது, பகுத்தறிவாளர்கள் அதை பற்றி பேச ஆரம்பித்த பிறகு புதிய இடைச்சர்களை செய்யாமல் விட்டு விட்டார்கள் என்று சொல்லுகின்றார். அதே போல காந்தி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அந்த பார்ப்பனர்கள் அவர்கள் தர்மப்படி அவர்களுக்கு சொத்து இருக்கக்கூடாது, தானமாக தான் அவருடைய வேலையே. இவர்களுக்கு எப்படி சொத்து சேர்ந்தது? இறையிலை நிலங்கள் மூலமாக அக்ரஹாரம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்று பொங்கல் மலரிலே விடுதலையிலே போட்டு இருக்கின்றது என்று சொல்லி அதை சொல்லுகின்றார். எப்படின்னா, பாப்பான் எப்படி இருக்கான் பாருங்க, பார்ப்பனர்களுக்கு சொத்தே இருக்கக்கூடாது. ஆனா சமஸ்கிருதத்திலே அக்ர என்றால் முதலாவது என்று பொருள், அற என்றால் எடுத்துக்கொள்ளன் என்று பொருள். அதாவது அக்ரஹாரம் என்றால் அரசு வருவாயில் முதலாவதாக தங்களது என்று தாங்களே எடுத்துக்கொள்ளும் அல்லது பங்கு பெற்றும் உரிமை உள்ள கூட்டத்தார் என்று பெயர்படும். தனிப்பட்ட பார்ப்பனர் வருவாய் உரிமையாகவே வேறு. இது யார் எழுதியது என்றால், ஐயா சொல்றார், சென்னை மாநிலத்தில் நில உரிமைகள் என்ற சட்டப்படிப்பு பாடநூலில் இருந்து 1927 TM கிருஷ்ணசாயம் ஐயர் எழுதியது. இதை நான் எழுதவில்லை, நாம் எழுதவில்லை, பெரியார் எழுதவில்லை. இறையிலை நிலங்கள் எல்லாம் பார்ப்பனர்களுக்கே. தேவதானம் என்றால் என்ன பொருள்? அவன் தானமாக கொடுத்ததுதான்.
மகாதானபுரம் என்றால் பார்ப்பனருடையது. ஆக அரசாங்க பணத்தை முதலில் சாப்பிடுவதற்கு உரிமை உள்ளவர்கள் யார் என்றால் பார்ப்பனர்கள் தான். இதை சட்டப்பூர்வமாக எழுதி வைத்திருக்கின்றார்கள். தனக்காவது பிறருக்காவது உயிரை காப்பாற்ற வேண்டி குருவின் நிமித்தமும் ஸ்திரீகள் நிமித்தமும் விவாக நிமித்தமும் பொய் சொல்வது பாவமாகாது. சொப்பன காலத்தில் சுக்கிலம் போவதால் உபநயனம் செய்ய வேண்டும் என்று பிராயச்சித்தம் இல்லை. அக்னியை வளர்த்து அதற்குரிய மந்திரத்துடன் நெய்யை ஓமம் செய்ய வேண்டும். தமையன் பதினாகவும் தன்னியாசகம் போய்விட்டால் நம்பிக்கை பரிவித்தி தோஷமாகாது. இதெல்லாம் ஆசிரியர் சொல்லி இந்த அக்ரஹாரம்னாலே அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வருவாயை எடுத்துக்கொள்வது. எப்படி பார்ப்பனர்கள் மன்னர்களை ஏமாற்றி அந்த சொத்துக்களை எல்லாம் அபகரித்திருக்கிறார்கள் என்பதை இந்த மகாபாரத ஆராய்ச்சியிலே ஐயா அவர்கள் மிக தெளிவுபடுத்துகிறார். அதே போல மனு தர்மத்தை பற்றி மிக துல்லியமாக எடுத்து சொன்னவர் ஐயா அவர்கள். மனு தர்மத்தை இன்றைக்கும் பார்ப்பனர் என்ன சொல்றான், மனு தர்மத்தில மனு தர்மங்கிறதே ஒண்ணு கிடையாதுங்கிறான். மனு தர்மத்திலே உள்ள பெண்ணடிமைத்தனத்தை நம்முடைய முனைவர் தொல் திருமாவர்கள் பேசிய பொழுது பாப்பனா குதிக்கிறான். எப்படி இவர் சொல்லலாம் பெண்களை இழிவுபடுத்திட்டாருன்னு? மனு தர்மத்திலே இருப்பதே சொன்னார். மனு தர்மம் தான் பெண்களை இழிவுபடுத்துகிறது என்பதை சொன்னார். ஆனால் பார்ப்பனர்ல என்ன சொல்றான், மனு தர்மங்கிறதே ஒண்ணு கிடையாதுன்றான். மனு தர்மங்கிறதே ஒண்ணு கிடையாதுன்னா எப்படி இவ்வளவு காலம் இந்த வர்ணாசிரமம் நிலை நீடித்திருக்க முடியும்? RSS சேர்ந்தவர்கள் பார்ப்பனர்கள்லாம் அன்னைக்கு குதிக்குதுன்னு குதிச்சான். மனு தர்மங்கிறது ஒண்ணு கிடையாது, வெள்ளக்காரன் தான் மொழிபெயர்த்து அப்படியெல்லாம் எழுதிட்டான்லாம் சொல்றான். ஆனா அதே நேரத்துல இன்னைக்கு ஆசிரியர்கள் சொல்லி இருக்கிறார் பாருங்க, மனு தர்மம் அரசியல் சட்டம், இந்திய அரசியல் சட்டத்தை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய பொழுது இந்த நாட்டிற்கு மனு தர்மம் தான் சட்டமாக வந்திருக்க வேண்டும் என்று RSS உடைய பத்திரிகை ஆர்கனைசர்கள் எழுதினார்கள் என்று சொல்லுகின்றார். நீ மனு தர்மங்கிறதே ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லுகின்ற அதே பார்ப்பனர் தான் அந்த RSS ஆர்கனைசர்ல மனு தர்மம் தான் இந்த நாட்டுக்கு சட்டமாக வந்திருக்க வேண்டும், ஒரு ஒரு திண்டத்தகவலை கொண்டு அரசியல் சட்டம் எழுதியிருக்கிறார்கள், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றெல்லாம் பார்ப்பனர்கள் சொல்லுகின்றார்கள். RSS சொல்லுது. ஆனா மனு தர்மத்திலிருந்து சுலோகத்தை சொன்னாக்க மனு தர்மங்கிறதே ஒண்ணு கிடையாதுங்கிறான். அப்போ அன்னைக்கு ஆர்கனைசர்ல எழுதுனது பொய்யா, RSS எழுதுனது பொய்யா? யாராவது மறுப்பானா? மறுக்க மாட்டான். இதே சாணக்கியம் என்ன சொல்றான், அந்த பாண்டே அந்த துக்ளக் ஷோ எனக்கு குருநாதருங்கிறான். ஆனா இந்த துக்ளக் ஷோ என்ன சொல்றாரு, மனு தர்ம மிஷன் எக்ஸலன்ட் டாக்குமெண்ட் என்கிறார். மனு தர்மத்திலே பல கருத்துக்களை இன்றைக்கு அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லுடைய மிகப்பெரிய ஒரு மனு தர்ம ஆதரவாளராக துக்ளக் ஷோ இருக்கிறார். ஆனா அவரை குருநாதர் என்று சொல்லக்கூடிய சாணக்கிய போன்றவர்கள், ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் இது மனு தர்மமே இல்லை இன்னைக்குன்னு சொல்லி அடிச்சு சொல்றான். இவ்வளவு அதுக்கெல்லாம் என்ன காரணம்? தந்தை பெரியார் அவர்கள் மனு தர்மத்தை அவருக்கு வாழ்நாள் முழுவதும் தோல்வியளித்திருக்கிறார். தமிழர் தலைவர் அவர்கள் அதற்காக மிகுந்த முயற்சி எடுத்து அந்த மனு தர்மத்தை அவர்கள் பாஷையிலேயே அப்படியே மொழிபெயர்த்தார். அதை வெளியிட்டாங்க. எப்படின்னா, இன்னைக்கு நாம திராவிட கழகத்தில் அச்சிட்டு போட்டா நீங்க சொல்றீங்க ஒரிஜினல் மனு தர்மத்தில் அது மாதிரி கிடையாதுன்னு சொல்லுவான். ஆனா அது மாதிரி சொல்லக்கூடாதுங்கிறதுக்காகவே 1919 எந்த வடிவத்திலே மனு தர்மம் வந்தது, எந்த எழுத்திலே, அதுல உள்ள எழுத்து கூட அப்படியே இருக்கு. அந்த எழுத்து இன்றைக்கு நாமெல்லாம் படிக்க முடியாத அளவுக்கு கடினமான வார்த்தைகள் அதுல இருக்கு. அந்த சமஸ்கிருதத்தில் உள்ளதை நம்முடைய ஒரு தமிழன் சொல்லி ஒரு பாப்பான் சொல்லி அது தமிழனுடைய காசிலேயே மொழிபெயர் ஐயா ஒளி வரல பாருங்க. அதே மியூட் ஆயிடுச்சு, அன்மியூட் பண்ணிக்கங்கய்யா. ஐயா கேக்குதுங்களா? விட்டு வருது, கிடைக்கல. அந்த மாதிரி மனு தர்மத்தை அம்பலப்படுத்தியவர் தமிழர் தலைவர். அந்த மனு தர்மத்தின் ஒவ்வொரு சுலோகமும் எந்த அளவிற்கு இன்றைக்கு பார்ப்பனர்களை உயர்த்தி பிடிக்கிறது, பார்ப்பனர்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த மனு தர்மம் இருக்கிறது. அந்த மனு தர்மத்தை இல்லாமக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த RSS-ஐ அதனுடைய பித்தலாட்டங்களை தோற்றி காட்டக்கூடிய தமிழர் தலைவர் தந்தை பெரியார் வழியிலே ஒரு ஆரிய திருத்திய சொப்பனமாக இருந்து கொண்டே இருக்கிறார். அதே போல அவர் எத்தனையோ நூல்களை எழுதியிருக்காங்க. துக்ளக் ஷோ ஒரு நூலை எழுதினார். அந்த துக்ளக்ல தொடர் கட்டுரை எழுதினார். அது நம்மளாம் படிச்சிருப்போம். வெறுக்கத்தக்கதா பிராமணன் அப்படிங்கிற தலைப்புல துக்ளக் ஷோ எழுதினார். ஆசிரியர் அவர்கள் உடனடியாக அந்த வெறுக்கத்தக்கதா பிராமணியம்னா வெறுக்கத்தக்கதே பிராமணியம்னா நான் பதில் எழுதுவேன்
அதுக்கு மறுப்பு சொல்லுங்கன்னு சொல்றாரு. அதே போல துக்ளக்ல வந்து அவன் ஒவ்வொரு வாரமும் எழுதுகின்ற பொழுது அதுக்கு அப்படியே உண்மையிலே வந்து மறுப்பு எழுதினார்கள். இன்னைக்கு வந்து வர்ணாசிரமங்கிறது ஒண்ணு கிடையாது, பிறவின் அடிப்படையில் கிடையாது, எல்லாம் வந்து குணத்தின் அடிப்படையில தான் என்றெல்லாம் அவர்கள் சொன்ன பொழுது, அதற்கு பிறவின் அடிப்படையில தான் எப்படி இந்த வர்ணாசிரமம் அமைந்திருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் உள்ளதை அந்த மனு தர்மத்தில் உள்ளதை சங்கராச்சாரிய சொல்வதில் தோடு காட்டியவர் தமிழர் தலைவர். அந்த சோவினுடைய ஒவ்வொரு வரியும் மறுத்து அதை எழுதினார்கள். ஆனால் துக்ளக் சோ ஒரு வரி கூட ஆசிரியருடைய அந்த எழுத்தை மறுக்கல என்ன அர்த்தம்? அவங்க பலகீனம் அடைஞ்சிருக்கிறாங்க. பெரிய ஆசிரியருடைய கருத்துக்கு அவ்வளவு ஒரு ஆணித்தரமான ஆதாரம் இருக்கிறது. அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அவன் பொதுவா சொல்வார், மன தர்மத்துல சொல்லி இருக்குங்கிறமா, அது மகாபாரதத்துல சொல்லி இருக்குதுமா, அது கீதையில சொல்லி இருக்குதுமா, அது எந்த சர்க்கத்தில் இருக்கு, எத்தனாவது அத்தியாயத்தில் இருக்கு சொல்லல. ஆனால் தமிழர் திட்டவழக்க ஒவ்வொன்றையும் ஆதாரபூர்வமாக எடுத்து போட்டு மனு தர்மத்திலே பக்தியிலே உள்ளதையும் மகாபாரதத்தில் உள்ளதையும் இன்னும் ரிக்வேதத்திலிருந்து பல வேதங்களில் உள்ளதையெல்லாம் எடுத்து போட்டு பிராமணன் என்பவன் பிறப்பின் அடிப்படையில் தான் வருகின்றான், சூத்திரன் என்பது பிறப்பின் அடிப்படையில் தான் இருக்கிறது, இந்த பிராமணர்கள் எப்படிப்பட்ட மோசமானவர்கள் என்று சொல்லி அந்த மந்திரங்களெல்லாம் எடுத்து போறார். திருமண மந்திரத்திலாம் சொல்லி இது எங்களுடைய மக்களை எவ்வளவு இழிவுபடுத்துகிறது, அந்த கருமாதிக்கு சொல்லக்கூடிய மந்திரங்கள் எங்களுடைய தாய்மார்களை எப்படி இழிவுபடுத்துகிறது என்பதெல்லாம் சொல்லி ஆக வெறுக்கத்தக்கதா பிராமணியம் என்று பார்ப்பான் சொன்னால், துக்ளக் சோ சொன்னால் ஆமாம் வெறுக்கத்தக்கதே என்று சொல்லி வெறுக்கத்தக்கதே பிராமணியம் என்று நூல் எழுதினார். அதற்கெல்லாம் பதில் சொல்லவே முடியல. எத்தனையோ வந்து ஆய்வு கட்டுரைகளை ஆராய்ச்சி பொருளை எழுதியிருக்கிறார். அதே போல சங்கர மடம் என்பது இந்தியாவுடைய தலைமை பீடமாக இருந்தது. அரசியல்வாதிகள் அத்தனை பேருக்கும் தலைமை பீடமாக இருந்தது. அந்த தலைமை பீடமாக இருந்து அனைத்து பிரதமர்களும் அவருடைய காலடியில் வந்து கிடந்தார்கள். அதுபோல குடியரசுத் தலைவர்கள் வந்து அவர் காலடியில் விழுந்து கிடந்தார்கள். அனைத்து மாநில முதல்வர்களும், அனைத்து கவர்னர்களும், அனைத்து நீதிபதிகளும் அந்த சங்கராச்சாரியருடைய காலில் விழுந்து கொண்டு அவருடைய அந்த அனுகிரகத்திற்காக இயங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த சங்கராச்சாரியை பற்றியெல்லாம் மிக ஆய்வு சொற்பொழி சங்கராச்சார் யார் என்று மிகப்பெரிய ஒரு ஆய்வு சொற்பொழியை நிகழ்த்தி சங்கராச்சாரியை முகத்திரை கிழித்தார். அதே நேரத்தில் 2004 சங்கரராமனை கொலை செய்துவிட்டு ஜூனியர் சங்கராச்சாரி காஞ்சி ஜெயேந்திர சரஸ்வதி அவன் வந்து மிகப்பெரிய காம களியாட்டம் நடத்தி அவருடைய அந்த ஆபாசத்தை வெளியிட்டதற்காக அந்த சங்கரராமனை கொலை செய்து விட்டார். கொலை செய்தவுடன் அவர் கைது செய்யப்படுகிறார். அந்த கைதினை வந்து வரவேற்று காஞ்சி சங்கராச்சாரியர்கள் மீது கொலை விளக்கு ஏன், எதற்கு, எப்படி என்று சொல்லி முழு தகவலையும் ஆதாரபூர்வமாக வெளியிட்டார்கள். அதற்கு பிறகு சங்கர மடம் என்பது இன்றைக்கு அடியோடு ஒழிக்கப்பட்ட ஒரு மடமாக, யாராலும் சீண்டப்படுவதற்கு ஆள் இல்லாத மடமாக இருந்தாலும் கூட இன்றைக்கும் பார்ப்பனர்கள் அந்த சங்கர மடத்தின் மீது மரியாதை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கும் ஆனால் சங்கராச்சாரியுடைய பித்தலாட்டம் இன்றைக்கு தோடிக்கப்பட்டது சொன்னால் அதுக்கு முழு காரணம், முக்கிய காரணம் தமிழர் தலைவர் அவர்கள் தான். இப்படிப்பட்ட நிலையிலே தமிழர் தலைவர் அவர்கள் தந்தை பெரியாருடைய வழியிலே மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். எதிரிகள் அவரை துல்லியமாக கணக்கிட்டு இருக்கிறார்கள். வீரமணி என்றால் யார்? வீரமணி பெரியாருடைய மறு உருவம் தான், பெரியாருடைய கொள்கை வாரிசு தான். பெரியாரை கூட நாம் ஏமாற்றி விடலாம், ஆனால் அவருடைய சீடனான ஆசிரியரை தமிழர் தலைவர் வீரமணியை ஏமாற்றி விட முடியாது என்பதை அவர் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள். அதனால்தான் அவர்களால் இன்றைக்கும் எதுவும் செய்ய முடியல. ராமராஜ்யத்தை கொண்டு வர முடியல, அவருடைய திட்டமிட்டபடி புதிய கல்விக் கொள்கையை இங்கே கொண்டு வர முடியல, நீட்டுத் தேர்வை கொண்டு வர முடியல. அவர்கள் நினைப்பதெல்லாம் சாதிக்க முடியாத அளவிற்கு இன்றைக்கு அவர்கள் தடுமாறி கொண்டு இருக்கிறார் என்றால் அந்த எதிரிகளுக்கு ஆசிரியர் ஒரு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்து வருகிறார். அக்ரஹாரத்தில் நம்மெல்லாம் சொல்லுவோம், ஒரு காலத்துல இளைஞராக இருக்கும்போதெல்லாம் கோஷம் போட்டிருக்கோம், வீரமணி எங்கள் வெற்றிமணி, அக்ரஹாரத்துக்கு சாவுமணி என்றெல்லாம் சொல்லுவோம். வீரமணி விடுதலை சென்றால் தூளாகும், தூளாகும், அக்ரஹாரம் தூளாகும் என்றெல்லாம் அன்றைக்கு நாம் முழக்கமிட்டோம். நம்முடைய அந்த உணர்ச்சி, நம்முடைய தோழருடைய அந்த கொந்தளிப்பு, இதையெல்லாம் பார்த்துதான் பார்ப்பான் பயந்தான். அதனால்தான் அவர் மீது கை வைக்க வேண்டி முடியவில்லை. உயிரோடு பாடை கட்டி தூக்கினானே தவிர அவர் உயிருக்கு எந்த விதமான அந்த உபத்திரவும் அவரால் செய்ய முடியல. அவருடைய சுண்டு விரலை கூட அவர்களால் சீண்ட முடியல. இப்படி பல்வேறு நிலைகளிலே ஆரியத்திற்கு ஒரு எதிரியாக இருந்து ஆரியத்தினுடைய இந்த நச்சரமும் ஆரிய நச்சரமும் தமிழகத்தில் நுழைந்தாமல் காப்பாற்றிக் கொண்டிருப்பவர் தமிழர் தலைவர். அதே போல RS பித்தலாட்டங்களை
தோலுரித்து காட்டியிருக்கின்றார்கள். அந்த ஆர்எஸ்னுடைய கொலைகள் எந்த அளவிற்கு காந்தியை கொண்டதிலிருந்து காமராஜரை கொலை செய்ய முயற்சி செய்திருந்து இன்றைக்கும் கல்புர்கியிலிருந்து கௌரி லங்கேஸ்வரை எப்படி RSS காரர்கள் கொலைகாரர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வன்முறையின் மறுபெயரே அந்த சங் பரிவாரம் என்று சொல்லி அந்த RSனுடைய அந்த முகத்திரையை கிழித்துக் கொண்டிருப்பவர் தமிழர் தலைவர். அவருடைய ஆலோசனை என்பது இன்றைக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் மிக மிக அவசியமானது. அந்த அவருடைய வழியிலே தான் இன்றைக்கு அனைத்து தலைவர்களும் நடைபெறுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு நம்ம எதிர்த்த ஒரு பொது உடைமை கட்சியினர் கூட தமிழர் தலைவரை பின்பற்றக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழர் தலைவருடைய உண்மையான கொள்கையும் தந்தை பெரியார் மீது அவர் கொன்ற பற்றும் அவர் கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என்கின்ற பாசமும் தான் அதனுடைய உண்மையை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்துல கேட்டான், மணியன் கேட்டான், ஆசிரியர் வந்து கேட்டான், நீங்க ஏன் வந்து ஆன்டி பிராமணர் இருக்கீங்கன்னு கேட்டான். ஆன்டி பிராமணன் கேட்கும்போது பிகாஸ் ஐ ஆம் ப்ரோ ஹியூமன், மனித நேயத்திற்கு சொந்தக்காரர்கள் நாங்கள், அதனால ஆண்டி பிராமணர் இருக்கோம், பிராமணருக்கு எதிரானவர்களாக இருக்கோம். ஏன்னா பிராமணியம் என்பது பிராமணர்கள் என்பவர்கள் மனித நேயத்திற்கு விரோதமானவர்கள். அந்த மனித நேயம் என்பது அவர்களுக்கு சிறிதும் கிடையாது. தங்களுடைய இனநலன், தங்களுடைய மொழி நலன், தங்களுடைய உயர்வு, தங்களுடைய வகுப்பின் உயர்வு மட்டும்தான் அவர்களுக்கு. ஒட்டுமொத்தமா இனத்திற்கும் அவர்கள் எந்த விதமான கருணையும் காட்டாதவர்கள். அவர்கள் ஆன்டி ஹியூமன், நாங்க வந்து ப்ரோ ஹியூமன். அவர்கள் அதனாலதான் நாங்கள் ஆன்டி பிராமண இருக்கிறோம் என்று சொல்லி அன்றைக்கு சொன்னார்கள். அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஒவ்வொரு செயல்பாடும் மிக அற்புதமாக இருக்கும். தந்தை பெரியாருடைய வழியிலே தமிழர் தலைவர்கள் ஒரு நடைபெறக்கூடிய செயல்பாடுகள் என்பது சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இன்னைக்கு மணி அதிகமாகிவிட்ட காரணத்தினால இதெல்லாம் இன்னைக்கு இன்னொரு நாளைக்கு கூட நம்ம சொல்லலாம். தந்தை பெரியார் வழியிலே இன்றைக்கு மிக சிறப்பாக தமிழர் தலைவர்கள் வழி நடத்தி நம்ம எல்லாம் இன்றைக்கு வந்து கவிஞர் அவர்கள் சொல்லுகின்றார்கள், 100வது ஆண்டு விழாவையும் இதே சிலைமையோடு இதே இளமை பொழிவோடு தமிழர் தலைவர் கலந்து கொண்டு நமக்கெல்லாம் வந்து உற்சாகம் ஊட்டுவார் என்று சொல்லுகின்றார்கள். அதே போல இன்றைக்கு தமிழர் தலைவர் அவர்கள் இன்றைக்கு உற்சாகம், நான் கிழவன் அல்ல, 89 வயது என்பது எனக்கு வந்து முதுமை அல்ல, இன்னும் நான் இளைஞனாக இருக்கிறேன் என்று அவர் உள்ளத்தளவிலும் இளைஞனாக இருக்கிறார், உடல் அளவிலும் இளைஞராக இருக்கிறார். இன்றைக்கு அவரோடு நாம் இன்றைக்கும் கூட நாம் நடந்து போக முடியாது. அவர் வந்து நடைபயிற்சி செய்கிறார் என்று சொன்னால் நம்மை போன்றவர்கள் அவரோடு ஓட வேண்டும். அப்படிப்பட்ட துடிப்போடு இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயம் அவர்கள் 100 ஆண்டையும் தாண்டி வாழ்வார்கள். தந்தை பெரியாருடைய வயதையும் கடந்து, கலைஞருடைய வயதையும் கடந்து இன்றைக்கு பெரியார் தொண்டர்கள் இன்றைக்கு எத்தனையோ பேர் 99 வயசு 100 வயசையும் தாண்டி இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் கூட தளர்ந்து போயிருந்தாலும் தமிழர் தலைவர் ஒரு காலத்திலும் தளர மாட்டார்கள். அவர்கள் என்றைக்கோ அவர்கள் வந்து உடல் உபாதைகள், பல உபாதைகள் அவருக்கு இருந்தது. இன்றைக்கு வந்து அவர் 50 வயது 53 வயதிலே இருதய மாற்று அறுவை செய்தார்கள். இன்றைக்கு 26 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கும் சிறந்த மருத்துவ சிகிச்சையை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு அறிவியனுடைய அதிசயத்தின் மூலமாக அவர் தன்னுடைய வாழ்நாளை நீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இப்பொழுது அவருக்கு வந்து கிடையாது என்று அவர்கள் காண விரும்பிய அந்த பெரியாருடைய உலகத்தை படைத்து விட்டு மனித நேயமிக்க சுதந்திரமான சமுதாயத்தை படைத்து விட்டு மறைவார்கள். பெரியாருடைய நெஞ்சிலே தமிழ் அகற்றப்பட்டிருக்கு. இன்னும் அவர் காண விரும்பிய சமுதாயம் இன்னும் மலர வேண்டி இருக்கிறது. அழிந்த சமுதாயமாக இந்த சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு லட்சிய கனவுகள் இந்திய அரசு திட்டத்தில் இருக்கிறது. அது கேஸ் மாற்ற வேண்டும் என்று தந்தை பெரியார் அவர் கனவு கண்டார். அந்த லட்சியத்தை அடைவுதான் இலக்கு என்று சொல்லி அந்த இலக்கிற்காக உறுதி இருக்கிறார் தமிழர் தன்னுடைய பிறந்த விழாவிலே. அது நமக்கும் அந்த மொழியை உறுதியை ஏற்க வைத்திருக்கிறார்கள். அதே போல பெரியார் உலகம் சிறுவனுடைய அமைய இருக்கிறது. ஐயா அவர்கள் சித்தார்த்தன் அவருடைய ஊருக்கு பக்கத்திலே அது அமைய இருக்கிறது. ஆறுமுகம் போன்றெல்லாம் அதற்கு பக்கத்திலே இருக்கிறார்கள். எங்களுடைய திருச்சி மாவட்டத்திலே அது அமைய இருக்கிறது. ஐயா உங்க வாய்ஸ் கட் ஆகுது. மணிக்கனை அடிக்கடி இந்த இது கூட்டு நட்டு. எனவே அந்த அளவிற்கு இன்றைக்கு தலைவர் அந்த ஓகே என்று நாங்கெல்லாம் ஒரு தந்தை பெரியாரை பார்க்கிற உணர்ச்சி தமிழர் தலைவரை பார்த்த பொழுது நாம் உணர்கின்றோம். பெரியார் லட்சியத்தை தமிழர் தலைவருடைய வழிகாட்டுதலிலே நாம் அடைவதற்கு நாமெல்லாம் பாடுபட வேண்டும். நாம் பாடுவதன் மூலமாக தமிழ் தலைவர் அவர்கள் உற்சாகமாக இன்னும் பல்லாண்டுகள் வாழ்வார்கள். பல்லாண்டு வாழ வேண்டும்.
பல்லாண்டு வாழ்ந்து இந்த தமிழ் சமுதாயத்திற்கு மட்டுமல்ல உலகத்திலே எல்லாம் முக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கு அவருடைய அந்த தொண்டு என்பது மிக மிக அவசியம் என்பது சொல்லி அவர்கள் பல்லாண்டு வேண்டும் என்று நம்முடைய ஆணையை தெரிவித்து வாழ்க்கை என்று சொல்வது வாழ்ந்து விடுவதில்லை, ஒளிகை என்று சொல்வதால் ஒளிந்து விடுவதில்லை. இருந்தாலும் நம்முடைய ஆசை தமிழர்கள் அன்மியூட் பண்ணிக்கங்க. அவர் நினைத்ததெல்லாம் சாதித்து விட்டு அவருடைய லட்சியத்தை அடைந்து இருந்தாலும் இன்னும் முழுமையான ஒரு பகுத்தறிவு சமுதாயம் தமிழகத்திலே அமைய தமிழர்களுக்கு அந்த வாழ்க்கை பெற்றபடி அது கிடைப்பதற்கு தலைவர் அவர்கள் தலைமையிலே நாம் பாடுபடுவோம். இன்றைக்கு எதிர்கள் நேர் மோத முடியாமல் துரோகிகளை பிடித்துக் கொண்டு எதிராக களமாடிக்கொண்டு இருக்கிறார்கள். பெரியாரை பற்றி கொச்சைப்படுத்தி இருக்கிறார்கள். தந்தை தமிழர் தலைவர் கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய துரோகிகளும் அவரோடு சேர்ந்து அவர் அந்த பார்ப்பனர்களுக்கு துணை புரிந்திருக்கிறார்கள். அந்த துரோகத்தை எல்லாம் முறியடித்து எதிர்களை ஒழித்து கட்டி நாம் உண்மையான ஒரு அன்மியூட் பண்ணிக்கங்க. தமிழர் தலைவர் நாளிலே நாம் அனைவரும் சமூக நீதி நாள் என்று சொல்லி இன்றைக்கு நாளை கொண்டிருக்கிறோம். ஆனால் தன் பெரிய பிறந்த நாள் என்று அறிந்தார்கள். அந்த நீதி நாள் என்பது பெரியார் மட்டுமல்ல, நாம் நீண்ட காலமாக அரசுடைய பிறந்த நாளை நாம் அந்த நாளிலே அன்றைக்கு அனைத்து அரசு ஊழியர்களும் எடுத்துக்கொண்ட உறுதிமொழியை நாமும் எடுப்போம் என்று சொல்லி பிறக்கும் எல்லா உயிருக்கும் என்ற அன்புநெறியையும் யாரும் ஒரு யாவரும் கேள் என்ற பண்புநெறியும் எனது வாழ்வில் வலிமையாக கடைபிடிப்பேன். சுயமரியாதை அமைத்திறனும் பகுத்தறிவு கூர்மை அன்மியூட்ல கொள்கைகளுக்காக என்னை நான் ஒப்படைத்துக் கொள்வேன். மனமனம் ஒன்றே எனது இரத்த ஓட்டமாக அமையும். சமூக நீதியை அடித்தளமாக கொண்ட சமுதாயம் அமைக்கும் எனது பயணம் தொடர இந்த நாள் உறுதியேற்கிறேன் என்று தந்தை பெரியார் பிறந்த நாளிலே அனைத்து அரசு அலுவலர்களும் அனைத்து அமைச்சர்களும் உறுதியேற்றார்கள். அதே போன்ற உறுதிமொழியை இன்றைக்கு நாமும் ஏற்போம் என்று வாழ்க பெரியார், வாழ்க பகுத்தறிவு, வாழ்க தமிழர் தலைவர் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி அறிவொளி காணொலி வாழ்க. இன்னும் பல நிகழ்ச்சிகள் நடத்தி 1000 நிகழ்ச்சியும் தான் செல்ல வேண்டும். தந்தை பெரியாருடைய அந்த லட்சியத்தை அடைவதற்கு தமிழர் தலைவருக்கு நாம் உறுதியாக இருப்போம் என்று சொல்லி அறிவொளி காணொலியையும் வாழ்த்தி இதுவரை கேட்ட பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. ஏறத்தாழ 75 நிமிடங்கள் உங்களுடைய உரை சிறப்பாக அமைந்திருந்தது. இடையில் 10 நிமிடங்கள் இணைப்பு விட்டு வந்தாலும் யூடியூபில் அதை முழுமையாக பெற்று விடுவோம் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்த ஐயா திருச்சி பெல்மா ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கு அறிவழி காணொலி இயக்கத்தின் சார்பாக வாழ்த்துக்கள், பாராட்டுகள், நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு கருத்துரை வழங்குகிறார்கள் மருத்துவர் சரோஜம்மா அவர்கள். அம்மா அன்மியூட் பண்ணீங்கம்மா, இருக்கிறீங்களா? ஐயா மும்பை ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள். கேக்குதா? அன்மியூட் இப்பதான் கேக்குதாமா? கேக்குதா? சரி சரி, அது கொஞ்சம் நேரம் ஆகுது. இங்க எங்களுக்கு வைஃபை கொஞ்சம் தயாரால இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். ஐயா பெல் ஆறுமுகம் எப்போதும் போல கடுகு மாதிரி பொறிஞ்சு தள்ளிட்டாரு. அவ்வளத்தையும் சொல்லியிருக்காரு. என்ன இது இதே பெரிய சரித்திரம் எழுதணும். சரித்திர புத்தகமா தான் ஆசிரியரோட
போராட்டங்களை எல்லாம் எழுதி நம்மெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு பின்னாடி வர்றவங்களுக்கும் தெரியணும். இந்த பாப்பனர்கள் பண்ண கூத்த, அவனுங்க சூழ்ச்சிகள், இவங்க எவ்வளோ பெரியார் வழியில போய் எல்லாத்தையும் முறியடிச்சது, இது எல்லாம் விளக்கமா நல்லா சொன்னீங்க. இன்னும் நிறைய இருக்குது. நானும் இந்த ஆண்டு விழா புத்தகம் எல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவ்வளோ இது போராட்டங்கள் எல்லாம் பண்ணதெல்லாம் நல்லா விரிவா எழுதியிருக்காங்க. அந்த ஆண்டு விழா புத்தகங்கள்லாம் திருப்பி எடுத்து படிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். அதுல ஒரு இது அந்த ஊடகங்கள்ல 2006ல் 88% இந்த பிராமணர்களும் இந்த உயர் ஜாதி ஆளுங்கள் தான் இருந்திருக்கிறாங்க. ஏன் அப்பனா எவ்வளவு தூரம் மக்களோட மனசுல போக முடியும் அவங்களால? இந்த ஒரு பத்திரிகையும் விடுதலை மட்டும் இல்லாம இருந்தா நம்மளாம் எங்க இருந்திருப்போமோ தெரியாது. அது ஒரு போர்வாள் தான். அந்த போர்வாளை ஐயா விடாம சொல்லட்டிக்கிட்டே இருந்ததால தான் நம்ம எல்லாம் இவ்வளவு தூரம் நல்லபடியா வந்திருக்கிறோம். நம்ம சந்ததிகளும் ஓரளவு தெளிவடைஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க. இப்ப என்ன ஆடான்னா எல்லாம் இந்த டெக்னாலஜியால எல்லாம் ஃபேஸ்புக்லயும் நம்ம இன்டர்நெட்லயும் பறக்குது நம்மளுடைய கருத்துக்கள். நிறைய இளைஞர்கள் படிக்கிறாங்க. ரொம்ப அதிசயமா இருக்கு. அவங்களுக்கு ஒரு பெரிய துப்பறிய நாவல் மாதிரி இருக்குது. நம்மளுடைய எப்படி எவ்வளவு மோசமா இருந்து இப்படி மேல வந்திருக்கிறோமே அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. யங் பீப்புள் எனக்கு தெரிஞ்ச இதுல இன்னும் தெரியணும். இன்னும் தமிழ்நாட்டுல இன்னும் நிறைய இளைஞர்களுக்கு தெரியணும். ஏன்னா இல்லாட்டின்னா அவங்களுக்கு தெரியாம இருக்கிற